ஏங்க என்னங்க இப்படி கேவலமான வேலை பண்ணி வச்சிருக்காங்க. நான் கத்துனது எப்படிங்க ஜாக்லின்க்கு கத்துனத சௌந்தர்யாக்கு எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. அப்படின்னு நான் சொன்னேன். நீங்களும் கண்டுபிடிச்சுட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். அடுத்து பிலிவின் கால் பண்ணாங்க. முத்துக்குமரன் எந்திரிக்கும்போதும் உன் வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் முத்துக்குமரன் ஒரு இடத்துல எந்திரிச்சு ஒரு கவுண்டர் போட்டப்பயும், நான் கத்துன ஆடியோவ எடிட் பண்ணி அதுல போட்டிருந்தாங்க அன்னைக்கு எபிசோட்ல. அப்ப இதுல நம்ம யார குறை சொல்ல முடியும்? அதுக்கு வேற பார்த்தீங்களா? இப்படி இருக்கணுங்கிறானுங்க. நான் உடனே ஏன்டா டேய் ஒரு நம்ம சொன்னோம்னா நம்மள பிஆர்ங்கிறீங்க. அது பண்றான், இது பண்றாங்கிறீங்க. பண்றது எல்லாம் இவைங்க போடுற ட்வீட் எல்லாமே நம்ம பிரசாந்தே வந்திருக்காப்புல. இவைங்க போடுற ட்வீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 5 அப்படின்ற மாரி தான் ட்வீட் போடுறானுங்க. ரூ. 150 ரூ. 350லாம் கிடையாதுங்கய்யா. நீங்க வேற போங்கய்யா. நூத் நூத் 150 ஆ 150 350லாம் ஜாஸ்தி. ஆமாம். ஒரு நாளைக்கு ஒரு ம். நாளைக்கு ரூ. 150 ஒரு குச்சி ஐஸு, குருவி ரொட்டி அவ்வளோதான். அதுக்காங்கய்யா இவ்ளோ இது ரூ. 150க்கா இவ்ளோ கூவுறாங்க? அதுவே இஎம்ஐல தான் தரானுங்களாம். அதாவது வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல தான் தரானுங்களாம். 50 50 தரானுங்களாம். இல்ல இல்ல இந்த ஏங்க வியூஸ் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏங்க நான் நம்மள என்ன பார்த்து கேட்கிறேன், கமெண்ட்ல வந்து மூதேவிங்க அதெல்லாம் பிரச்சனை ஏண்டா பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் சரி, நீங்க அங்க போயிருக்கீங்க கத்துறீங்க. இங்க உட்கார்ந்து உங்களுக்கு தெரியாதா? வேற எவனாவது வாய்ஸையாவது போடலாம்ல? கொஞ்சம் நம்புற மாரியாவது இது இருக்கும்ல? கூட நம்புற மாதிரி இல்லை. இவங்க வாய்ஸ் தான் அங்க வந்து போட்டாங்க அப்படின்றது வந்து எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்கன்னா அத்தனை பேர் கத்துனாங்க. இப்ப நீங்க சொல்றதே நம்புற மாதிரி இல்லையா? இல்ல உங்க ஏன் வாய்ஸ் அப்படி தான் வந்து எடிட் சொல்றேன் பண்ணி சொல்றேன். போட்டாங்க அப்படின்றது வந்து சொல்றேன். இல்ல இல்லங்க. நம்ப அவ நம்ப வாய்ஸ தொண்டைய செல்ஃபி எடுத்து தான் போடணும். ஐயா இல்ல ம். கேப்டன். ஏன் வந்து என்னோட வாய்ஸ்ன்னு நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து நாங்க மட்டும் தான் கத்துனோம். வேற யாருமே ஓகேங்களா? சண்டே எபிசோடுக்கு. ஏன்னா வெளியில கியூல நிக்கிறவங்கள நாங்க பார்த்தோம்ல. எல்லாத்துக்கும் ஆல்ரெடி லிஸ்ட் எடுத்துட்டு லஞ்ச் முடிச்சதுமே அப்படியே உள்ள அனுப்புறாங்க. அனுப்பும்போது என் பக்கத்துல உட்கார்ந்திருந்த அந்த ஆன்டி அங்கிள்ல இருந்து எல்லாருமே சண்டே எபிசோடுக்குமே இருந்தாங்க. கம்ப்ளீட்டா ஆல்ரெடி இருந்த ஆடியன்ஸ் இருந்தாங்க. நல்லா பேசி கத்துன என்னாலயே அதிக நேரம் கத்த முடியல. கையெல்லாம் வலிச்சுச்சு. தொண்டை ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்திலேயே போயிடுச்சு. 5 நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு 20 ம். நிமிஷத்துல அவுட் ஆயிடுச்சு. அப்ப புதுசா யாருமே வரல. வரல. ம். அண்ட் நாங்க விசில் அடிச்சது, நாங்க கத்துனது எங்களுக்கு தெரியும். அத ஃபர்ஸ்ட் டே எபிசோட்லயும் போட்டுருக்காங்க. அதையே செகண்ட் டே எபிசோட்லயும் போட்டுருக்காங்க. அப்ப நான் கத்துனது எப்படி நான் இல்லன்றது எனக்கு தெரியாம போகும். உங்களுக்கு தெரியாம போலாம். எனக்கு தெரியும்ல. இல்ல, இல்ல. அது வந்து நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணி வச்சுக்கணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ம். மண்டை மேலேயே ஒரு கேமரா வச்சு, கத்தும்போதெல்லாம் நீங்க வந்து வீடியோ எடுத்துட்டு வந்து, நான் தான் கத்துனேன், நான் தான் கத்துனேன் அப்படின்னு வாய்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி, நீங்க ப்ரூஃப் பண்ணா கரெக்ட் தான். நிறைய கிளாப்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து அவங்க எடிட் பண்ணி தான் போடுறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் கொஸ்டின் என்னன்னா, இவங்க வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாப்ஸோட எப்படி கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் புரியுது. கத்துனேங்க. அதனால தான் கேட்டேன். நான் ஏங்க பயங்கரமா கத்துனேங்க. ஏங்க அப்பதான் ரொம்ப மைன்யூட் ஆக்கிட்டாங்க. அவங்க வாய்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அந்த சவுண்டு கொடுக்கறதெல்லாம் சவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரப்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அந்த பேஸ் லெவல் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டாங்க. ஆனா மைன்யூட்டா தான் கேட்டுச்சு எனக்கு கேட்கறப்பெல்லாம். ஸோ அதெல்லாம் பக்காவா எடிட்டிங் டேபிள்ல பண்றாங்க. அதாவது எதுவுமே நல்லதா பண்றது இல்ல. எது எதெல்லாம் கெட்டதா இருக்குதோ கரெக்ட்டா பண்றாங்க. பிரசாந்த் ப்ரோ கேக்குதா? பிக் பாஸ் கரெக்ட்டா எடிட் பண்ணி மக்களுக்கு விடுறாங்கன்னா, அத பண்ண பிரசாந்த் ப்ரோ மாட்டானுங்க. கேக்குதா? ம். இந்த கேக்குதுங்க. 150 ரூபான்னு சொன்னீங்களே, அது என்ன 150 ரூபா? யாரு பேசுறது? ஷஃபீக். ஷஃபீக்கா? எங்க ஷஃபீக்கு? ஓ! நம்ம ஷஃபீக்கா? 2வது ஷஃபீக். ரோல இருக்காப்லைங்கயா. ஷஃபீக்ன்னு ஒருத்தர் இருக்காப்லைங்கயா. தெரியலீங்களா உங்களுக்கு? அவரோட சரி, புகைப்படம்லாம் யார் வச்சிருப்பாங்க. நமக்கு தெரியல. வேற அது யாரோ, யார் வேற யாரோ. போட்டோம், அதை விடுங்க. நீங்க இந்த 150 ரூபான்னு ஒண்ணு சொன்னீங்களா, அது என்ன? என்னது? என்ன புரியல. சொல்லுங்க. 150 ரூபாய் 150 ரூபான்னு வந்த உடனே ஒண்ணு சொன்னீங்க, அது என்ன அப்படின்னு கேக்குறேன். அது என்ன காசு? வேற என்ன? அதான் அது எது, அதான் எதுக்குன்னு கேக்குறேன். இப்ப இல்லங்க. இப்ப இப்ப ஏங்க பாயிண்ட்க்கு அது வாங்க. என்னமோ எப்படி சொல்ல அப்ளை வர்றீங்க. பண்ணுவதுன்னு என்னன்னு கேக்குறாரு. சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல. இல்லங்க, இப்ப நான் கூட சொல்லலாம் பிரசாந்த் ஒரு 100 ரூபாய் கிராக்கின்னு. அது ஒரு தனி விவாதமா வச்சுக்கலாம். பட் இல்ல நீங்க ஷஃபீக் மரியாதையோட பேசுனேன். நான் மரியாதையோட தப்பா பேசுனேன். மரியாதை இல்ல. இல்லாம எதுவும் கிராக்கி இல்ல பிரசாந்த் அதாவது சொல்லிடவா? ஒரு ஒரு 2 செகண்ட் 2 பிரசாந்த். பிரசாந்த் அவர்கள் 2 அப்படின்னு ஐயா, சொல்லிடவா? ஐயா, ஐயா. கிராக்கின்னு சொன்னீங்கல்ல, அத தவிர்த்துட்டு எப்படி சரி, 150 ஐட்டம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஐட்டம் 150 ஒரு நிமிஷம் இருங்க ஷஃபீக்.
ரூ. 150 எப்படி பேமெண்ட் தராங்க அப்படின்றத அது நீங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இருங்க, பொறுங்க பொறுங்க இருங்க, பொறுங்க இருங்க, இருங்க. நீங்க பொறுமையா பொறுங்க பேசுங்க. பொறுங்க நீங்க ஹோஸ்ட் நீங்க பொறுமையா ஏன் இருங்க. பதட்டப்படுறீங்க நீங்க ஹோஸ்ட் ஏன் நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? ஒரு கிக் அவுட் ஷஃபேக் பண்ணிருங்க. இது பிக் பாஸ். ஷஃபேக் இது வந்து பிக் பாஸ் ஸ்பேஸ். என்னது ஷஃபேக் என்னையா உங்களுக்கு செப்பரேட்டா ஏயா நீங்க போய் ஒரு பேசிக்கலாம். அவர் சாதாரண மாறி இந்த வந்துட்டாரு டாபிக்கே ஷஃபேக். இவ்வளவு பிக் பாஸ் டென்ஷன் ஆகுறானுங்க, அபியூஸ் பண்றானுங்க. இல்லங்க பிக் பாஸ் பேஸ் தான் ஷஃபேக் இல்ல, நான் இல்ல. இங்க நீங்க பாருங்க அதை ஷஃபீக். செப்பரேட்டா அவர்கிட்ட கேட்டுக்கலாம். நீங்க உங்களுக்கு அவர் கூட வேற இல்ல ஏதாவது டாம், இது பொருளாதாரம் செப்பரேட். இது உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது இருக்குன்னா, நீங்க அவர்கிட்ட தனியா கேளுங்க. இது பிக் இல்லங்க பாஸ் நீங்க ஸ்பேஸ். பிக் பாஸ் ஸ்பேஸ பத்தி இல்லங்க பேசிட்டு இருக்கோம். ஹோஸ்ட் ஒரு நிமிஷம் கேளுங்களேன் நீங்க ஏன் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க நீங்க பொறுமையா பதட்டப்படுறீங்க பேசுங்க. நாங்க பதட்டப்படலங்க. ஐயா இல்லைங்க, இல்ல தலைவா, இது அரசியல்லாம் இல்ல தலைவா, அது அரசியல் ஜாலியா நாங்க ஃபன் பண்ணிட்டு பேசுற இடம் தலைவா அது. நானும் அரசியல்லாம் பேசல அந்த 150 இல்ல ரொம்ப கேவலமா பேசுறீங்க இல்ல தலைவா, ரொம்ப கேவலமா மட்டமா நீங்க இருக்கீங்க. நீங்க வந்த உடனே 150 கூவுனீங்களே அதுக்கு பேர் என்ன ஏன்னா ஷஃபீக் இல்ல ப்ரமோஷன்ஸ்க்கு தலைவா, அது இங்க நோ, யாருமே நோ. டென்ஷன் ஐயோ ஆகலையே. நீங்க ஏன் நான் இங்க உட்கார்ந்து ஜாலியா கேஷுவலா பேசிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கேக்குறேன் என்னன்னு கேக்குறேன் இல்ல ஒரு சாதாரண விஷயத்துக்கே டென்ஷன் ஆகுறீங்களே. நீங்க நான் எந்த விஷயத்துக்கு தான் நார்மலா நீங்க இருப்பீங்க? தான் டென்ஷன் ஆனீங்க 100 ரூபாய் இல்ல சொல்லிட்டு இல்லங்க, ரொம்ப மட்டமான பேச்சு, ரொம்ப ஐயா மட்டமா பிரசாத் ஐயா, இருக்குங்க. ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம். ஷஃபீக் உங்களுக்கு கேட்கறது தான் நீங்க ரொம்ப தனியா மட்டமா போய் இருக்கு பேச்சு, ரொம்ப கேட்டுக்கலாம். மட்டமா உங்க இருக்கு. அரசியல் இதெல்லாம் நீங்க வெளியே வச்சுக்கலாம். இது அந்த ஸ்பேஸ் இல்ல. அவர் அதுதான் மீன் பண்ணியிருக்காருன்னா நீங்க தனியா அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம். இல்லைன்னா தனியா ஒரு ஸ்பேஸ் போட்டு அவர் இன்வைட் பண்ணி கேட்டுக்கலாம். அவர் ஒண்ணு சொன்னாரு அவருக்கு அதுக்கான விளக்கத்தை கேக்குறேன் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதாயா அந்த 150 ரூபாங்கிறது நீங்க என்ன இப்ப நீங்க உங்களுக்கு என்ன பேசுங்க அதை தலைவா. இருந்து நான் பதில் வேணா வரணும் நீங்க டாம் கேட்டுட்டு அவர் இருக்கீங்க பேச இல்லையா? விடுங்க, இல்ல, நான் இல்ல, வேணா வைக்கிறேன். சண்டைக்கெல்லாம் வரல. அதான் நீங்க அவர்கிட்ட தனியா போய் கேட்டுக்குங்க. இல்ல, நான் ஐயா நீங்க ரிமூவ் ஒரு ஸ்பேஸ் பண்ணிட்டேன். போட்டீங்கன்னா இருங்க நீங்க பாப்பா, ரெண்டு இந்த பேரும் கேவல பேசிக்கிட்டீங்கன்னா இருங்க பெட்டரா பிரசாந்த், இருக்கு. இருங்க போயிட்டாரு. பிரசாந்த். ஷஃபீக் உங்களை நான் ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்க ஒண்ணு கேட்கறதா இருந்தா எப்படி 150 ரூபான்னு சொன்னீங்கன்னு நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். ஆமாங்கய்யா, ஒரு ப்ரொமோஷனுக்கு அவ்வளவுதான் தராங்க. மத்த ஆளுங்கெல்லாம் சின்ன சின்ன ஐடிங்களுக்குலாம் தராங்கன்றத அவர் சொல்ல போறாப்புல. ஓகே, அதை விட்டுட்டு எடுத்ததுமே கிராக்கி நான் வேணா ஐட்டம்னு சொல்லட்டா? இதெல்லாம் வந்து ஆமா புரட்சியாளர்கள், புரட்சி அநாகரிகமான வார்த்தையா இருக்கு. புரட்சி பார்த்து பயன்படுத்துங்க. புரட்சி ஓகேங்களா? புரட்சி ம், இல்ல அது என்னன்னா எல்லாத்தையுமே அப்படி கேவலம் வழக்கமா ரெகுலரா கேவலம் பேசிய பழகியாச்சா, அதனால போய் எவனாலும் கேவலம் பேச இல்ல பிரசாந்த், வேண்டியதுதான். இப்ப நீங்க பாருங்க இந்த கான்வர்சேஷன் ஓகே. இருக்கு பாத்தீங்களா? இந்த கான்வர்சேஷன்ல அதர் லிசனர் வந்து ஒரு ம் ஒட்டிக்கேட்டு இருக்காப்ல. ஓகேங்களா? இல்ல இல்ல டாம், என்ன மேட்டர் தெரியுமா? இவங்க நிறைய, நான் இந்த 15 வருஷத்துல நிறைய ம், பார்த்தாச்சு. அவங்களே அவங்கள ஹர்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ ரொம்ப கேவலமா பேசிட்டே இருக்காங்கல்ல, அவனே அவனை ஹர்ட் பண்ணி நோய்கி வந்துரும் பாத்தீங்கன்னா. நாம இங்க வழக்கமா டாம், நாம இங்க வந்து என்ன ம், பேசுவோம்? ஹாப்பியா உட்காந்து எல்லாரும் பேசுவோம், correct. ஃபன் பண்ணுவோம். இங்க யாரையும் ஹர்ட் ம், பண்றக்கோ, ஒரு பர்டிகுலரா ஒருத்தனை கார்னர் பண்றக்கோ பேசுறது இல்ல. ஜாலியா பேசுவோம், எல்லாரும் பேசுவோம். அவ்வளவுதான், நாமளும் சேர்ந்து பேசுவோம். ஷஃபீக் என்னன்னா பொலிட்டிக்கல் அஜெண்டா, இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது ஒருத்தனை திட்டிகிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் லென்த்தாக போஸ்ட்டை போட்டுட்டு இவன் தப்பு, அவன் தப்பு, அமெரிக்கா தப்பு, பாலஸ்தீனம் தப்பு, இஸ்ரேல் தப்பு, உலக உலக உருண்டையெல்லாம் தட்டையா இருக்குன்னு போட்டு எதனா அட இருக்கிறதா டேய், ஒரு 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 வாழ்க்கையில 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் பேசுங்கடா, அப்புறம் நார்மலா இருங்கடா. கைங்கால் மனுஷன் தானே நம்ம, இது மிருகம் இல்லையா? என் பொழுதுனிக்கும் நான் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தலைவனுக்கெல்லாம் எப்படி இந்த ஹார்ட் பீட் ஏறாம இருக்கு? இல்ல ஏதோ இன்ஜெக்ஷன் குளுக்கோஸ் போட்டு தலைவன் பேசுறானோன்னு ஒண்ணு. ஏன்னா ஒருத்தன் வந்து ப்ரெஷர் ஆகாம 24 மணி நேரம் கத்திக்கிட்டே இருக்கணும்ல. ஐயா அது பிரசாத் ரொம்ப ஐயா, அதை கஷ்டங்க. விட்டுரும் ஐயா. நம்ம அந்த ஆனா டாபிக்ல போக மனுஷன்னு வேணாங்க. பிறந்தா அது ரொம்ப கஷ்டம். தலைவன் எப்படி பிரசாத் ஐயா, பண்றான்னு தெரியல. அது தனி ம். கேப்பபிலிட்டி அவருக்கு. சரி விடுங்க, அவரை ஏன் போயிட்டு பாவம், அவர் இப்ப ஆ, லிசனர்ல கூட இல்ல. பாவம் கண்ணு அழுகிற மாதிரி எல்லாம் ஸ்மைலி போடுறாரு. அழுகாதீங்க ஷெஃபிக்கு, நான் தொடச்சு விடுறேன். சரி விடு. விட்டுருங்க, பிரசாந்த் ப்ரோ யாருக்கு நாள் பேசுவேன். பிரசாந்த் ப்ரோ சரி என்ன நடக்குது? அதான் விஜய் சேதுபதி. ஓ சரி, போயிருந்தீங்க, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுட்டாமே கழுத்து அன்னைக்கு பிக் பாஸ்? புடிச்சுக்கிச்சுங்கய்யா. ட்விட்டர்ல ஃபுல்லா என்ன பிஆர்னு கூவுறாங்கய்யா. யூடியூப்ல திறந்தாலே வந்து ஜாக்லின் பிஆர் போனாங்களாம், சரி, வேனை வைத்து ஆளை கடத்துனாங்களாம்னு பேசுறாங்கய்யா. நல்லது நல்லது. அமௌண்ட் பெருசா வாங்குங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுவோம், வாங்க பார்ட்டி யாரு பண்ணுவோம். குடுக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னாங்கய்யா, இது என்னங்க? நான் ஸ்ட்ரைட்டா உங்க வீட்டு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு போயிருவேங்கய்யா. ஏங்க ம், ஏங்க நல்ல விஷயங்க. இதுங்க பிக் பாஸ் என்ன நாட்டை வந்து நாளைக்கு பிளவுபடுத்த போதா? இல்ல வந்து ஏதாவது அந்நிய செலாவணி வந்து வராம போகுதா? ஏங்க அது ஒரு டிவி ஷோங்க. பிஆர் பண்ற கூப்பிட்டாங்கன்னா போய் ஒரு ஹெவி அமௌண்ட்டா வாங்குங்க. டேய் 1 லட்சம் 2 லட்சம் தாங்கடா, பண்றேன்டா, தலைகீழா குதிக்கிறேன்டான்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க. இது என்னங்க இருக்குது அவங்க இதுல? சொன்ன பாயிண்ட் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு பிரசாந்த். அதுதான் ஆக்சுவலா நடந்தது. அவங்க சொன்னதை வந்து இல்ல ப்ரோ, டிஃபரெண்டா. என்னன்னா ப்ரோ ஜாக்லினே காசு இல்லாம தான் உள்ள போய் உட்காந்து அதை விளையாட்டு இருக்காங்க. உனக்கு ஜாக்லின் பிஆர் பண்றதுக்கு ஏது காசு? அதாவது அந்த அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு தாங்க, ஏன் போயிட்டு வந்து ஏதோ ஒண்ணு ப்ரூவ் பண்ணணும், வெளியில வந்தா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு உள்ள போயிருக்கிறாங்க.
அவங்க பிஆர் பண்றதுக்கு பட்ஜெட்னு ஒண்ணு வேணும்ல. வேணா சொல்லலாம். நான் வேணா சம்பளத்துல வந்து வேணா ஒரு ஒரு நாளைக்கு ரூ. 1000 தந்துர்றேன் வெளில வந்து அப்படின்னு வேணா ஏதாவது சொல்லி செட்டப் பண்ணிட்டு போயிருக்கலாமே தவிர, வேற எப்படிங்க பிஆர் பண்ண முடியும்? ஜா இல்லைங்கய்யா, அது கூட இல்ல. ஜாக்லினுக்கு இப்ப எதுக்கு பிஆர் கமெண்ட் பண்ணணும்? எல்லாம் அந்த பொண்ணு நல்லா வர்றாங்கய்யா. விளையாடுதுல்ல. அந்த ஐயா பொண்ணு வந்து இல்லைங்கய்யா, சி நான் அன்னைக்கு பேசுனது தான் டாம் கூட பேசுனது தான். முதல் நாள்ல இருந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணா தான் இருக்குது. அதுல வந்து ஒருத்தனுக்கு உடன்பாடு இருக்கலாம். ஒருத்தனுக்கு உடன்படாம இருக்கலாம். எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த பொண்ணு எங்கேயுமே போய் ஃபேக்கா இல்லைல்ல. இல்லையா? அந்த ஃபேக்கா இல்லைல்ல. அது அதோட கேம் விளையாடுது. அது ட்ரை பண்ணுது. அதாவது ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு, ஒரு ஹவுஸ்குள்ள ஒண்ணு நடக்கிறதுக்கு ஒண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. சில டைம் இன்னசென்ட்டா அழுதுருது. சில டைம் ரொம்ப பர்ப்பஸ்ஃபுல்லா அழுது மொக்கையும் வாங்குது. பட் ஷி இஸ் ரியல். கரெக்ட்டா? ரொம்ப விஷமா, பயங்கர விஷமான ஆள்லாம் கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு அவங்க கேம விளையாடுறாங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். நம்மனால பார்க்க முடியுதுல்ல. இப்போ வாண்டடா போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு நம்ம சிவாஜி வேற உள்ள போனார்ல. வாண்டடா போய் ஓரத்துல உட்கார்ந்து போய் திடீர்னு சண்டை போட்டாப்படி. என்னடா சண்டை தலைவன் போட மாட்டானே, சாஃப்ட்டான ஆளாச்சே. வெளில ரீல்ஸ் கீல்ஸ்லாம் மட்டும் ஜாலியா இருப்பானே. உள்ள போய் இருக்கிறானே அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாரி ஆர்டிஃபிஷியலா இல்லாம, எனக்கு தெரிஞ்சு கேம ப்ராப்பரா விளையாடுறதுல, ஐ திங்க் அதனால தான் நாமினேஷன்ல ஐ மீன் வோட்டிங்ல அவங்க 1, 2 அதுல இருக்காங்க இல்லையா ஆமா டாமு? பிரசாந்த். கரெக்ட்டா? 12 வீக்ஸா நாமினேட் ஆயிருக்காங்க. அத சொன்னோம்னா, ம். 12 வீக்ஸ் நாமினேட் பண்ணது ஒரு ஒரு பேச்சா? அதெல்லாம் ஒரு விஷயமா? ம். அப்படிங்கிறானுங்க. இதுவரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றிலேயே 12 வாரம் கன்டினியூஸா நாமினேட் ஆனது நம்ம ஆளு தான். நாமினேட் ஆயி அப்படியே நிக்கிறாங்க ஸ்டெடியா. ஆமா, 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 ஆமா. இப்ப என்னன்னா அப்போ பிரசாந்த், அப்போ ஒண்ணுமே இல்ல பிரசாந்த். இப்போ ஒரு ம். செட் ஆஃப் ஃபேண்டம்ஸ் இருக்காங்க. இப்ப நம்மளோட ஸ்பேஸ்ல எப்படி ம். பேசுறோம்னா, அன்னைக்கு நடக்கிற ம். விஷயங்கள பேசுறோம். இப்ப நான் ஜாக்லின் ம். ஃபேன் அப்படின்றதுனால, நான் ஜாக்லினுக்கு எல்லா நேரத்துலயும் முட்டு குடுத்ததே கிடையாது. அவங்க எந்த இடத்துல ம். தப்போ, ம். அதையும் நான் பேசியிருக்கேன். இல்ல இங்க டாமு, வரவங்க நான் என்ன மேட்டர்ன்னா, ம், நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ம், நீங்களாவது அட்லீஸ்ட் வந்து ம், ஃபேன்னு சொல்றீங்க. இங்க பூரா நடுநிலையிலயும் தராச வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தனியா சொம்படிச்சுட்டு இருக்கிறானுங்க. அதுதான் தப்பு. ம், நான் நடுநிலைங்க. எல்லாத்துக்குமே நான் சரியா தான் இருப்பேன் அப்படி. அட்லீஸ்ட் வந்து நீங்க ஆமாங்க நான் இவன் ஃபேன் அப்படின்ட்டு இருக்கோம்ல. ம், ம். அது பெஸ்ட்ங்கிறேன் நான் அது. இல்ல, இல்ல. இங்க பெஸ்ட்ங்கிறேன் நானு. வரவங்க அவங்கவங்க ஒப்பீனியன பிளேஸ் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட சண்டை ம். போடுவாங்க. ம். அக்ரி டூ டிஸ்அக்ரின்னு அழகா கான்வர்சேஷன முடிப்போம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ம். பர்ப்பஸ்ஃபுல்லா ஸ்பேஸ்க்கு வர வேண்டியது. வேணும்னே ம். வம்புக்கு வா, சண்டை போடு, சண்டை போடு. நம்ம வந்து இல்லங்க. அப்படியும் இருக்கலாம். அக்ரி ம். டூ டிஸ்அக்ரின்னு முடிச்சோம்னு வச்சுக்கோங்க. அது எப்படி நீங்க அப்படி ம். சொல்லுவீங்க? நீங்க என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க. அப்படின்பாங்க. ம். சஃபிக்கு மாரி. நான் உடனே ம். என்னங்க அப்படி போய் சொல்றாங்க? அப்படிலாம் சொல்றதே கிடையாது. நீங்க தாராளமா பேசலாமே! அப்படின்னு சொல்லி பேச விட்டோம்னா, ம். இவங்களே ஸ்பீக்கர விட்டு கீழ போயிருவாங்க. ஏன் சிஸ்டர்ஸ் கீழ விட்டு போயிட்டீங்க? அப்படின்னு சொல்லி திரும்ப ஸ்பீக்கர குடுத்தோம்னா, ஸ்பீக்கர்ல இருந்து என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படின்னு ஓ! போய் ஒரு 10 பேர் சேர்ந்து ட்வீட் போடுறது. அப்புறம் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் சரிடா. வந்து நான் என்ன கேட்கிறேன், நீ அப்ப எதுக்கு முதல்ல ஸ்பேஸ்க்கு உள்ள வந்த? ஏன்னா வந்து ஏன்டா சண்டை மூதேவி. நானே கேட்கிறேன். உனக்கு நீ வந்து ஸ்பேஸ் வந்து உள்ள வந்து உண்மையாலுமே ஃபன் பண்ணணும்னு நினைச்சா, நீ ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணு. 4 பேர் உட்காந்துக்க. நீ என்ன வேணா பேசு. இன்னொருத்தன் ஸ்பேஸ்ங்கிறது அவனோட ஸ்பேஸ். அதுக்கு பேரு தான் பர்சனல் ஸ்பேஸ்ங்கிறது அந்த ஸ்பேஸ்னே வச்சிருக்காங்க. நீங்க இந்த டைட்டில் வைக்கிறதுக்கெல்லாம் ஆப்ஷன் எதுக்கு குடுத்துருக்காங்கன்னா, நீங்க தான் ஹோஸ்ட். அதுக்கு தான் ஹோஸ்ட்ன்னு டைட்டில் குடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ, அவனோட ரூல்ஸ் படி தான் நீ விளையாடணும். இங்க வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆளுங்கட்சி ஆதரவாளர். அதனால எனக்கு ஸ்பீக்கர் குடுக்க வேணும்னா, போய் ஓரமா உட்கார்றான்ருவானுங்க. என்ன? இல்ல வந்து நான் சௌந்தர்யா ஆதரவாளர். அதனால வந்து நான் தான் முதல்ல வந்து 2 மணி நேரம் வந்து பேசுவேன் அப்படின்னா, அந்த பக்கம் மூலையில போய் உட்கார்ந்து அழுடா தம்பின்னு தள்ளி விட்டுருவாய்ங்க. ஸோ, ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் ஒரு குணம் இருக்குது. இப்போ இந்த ஸ்பேஸ் நாம வர்றோம். எல்லாரும் ஃபன் பண்றோம். ஜாலியா உட்கார்றோம், பேசுறோம். பெரிய கிரட்ஜஸ் இல்லாம, உள்ள வன்மத்த வச்சு கக்கு கக்குன்னு சஃபிக்கு மாரி கக்காம, மனுஷனாட்டம் பேசுறோம். என்ன? சோ அப்ப அப்ப வந்து என்னன்னா, ஜாலியா உட்கார்ந்து எல்லாரும் பாயிண்ட்டும் பேசுவோம். நாம ஒரு நாள் சௌந்தர்யாவோட பெஸ்ட் என்னன்னு பேசுவோம். ஒரு நாள் ஜாக்லினோட பிரச்சனை என்னன்னு பேசுவோம். நம்ம ஜெஃப்ரி போயிட்டு வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாரம் ஜெஃப்ரிக்கு அக்கா யாருன்னு பேசுவோம். சோ இந்த மாரி பல டாபிக் நம்ம பேசுவோம். என்ன? கரெக்ட் என்ன தானே? பிரசாந்த் ஜெஃப்ரிக்கு வாரம் வாரம் பாக்குறீங்களா? ம். எபிசோட்லாம் பாக்குறீங்களா என்ன? நான் ஃபன் இது பண்றீங்க? பார்க்க வேண்டியதில்ல. அவரோட வைப் காத்து இங்க வரைக்கும் அடிக்குது நமக்கு. நம்ம வந்து வேற நீங்க மாதிரி வந்து ப்ரோ. 24 மணி நேரம் 24 மணி நேரம் பார்க்க வேண்டியதில்ல. அவரு வாரம் ஒரு அக்கா கூட வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா அக்கா அந்த அக்கா தம்பி உறவுல வந்து அடுத்த லெவல் போயிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் நானு. ஸோ அந்த மாரி சிலதெல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாரி ஸோ அந்தந்த ஸ்பேஸ்க்கு நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அந்தந்த ஸ்பேஸ்க்கு ஒரு குணம் இருக்கு. அப்போ அங்க வந்து சீரியஸான ஸ்பேஸா புடிச்சா போ. இல்லன்னா போகாத. ஒரு ஃபன்னான ஸ்பேஸ்னா அதுல போய் சண்டை போடாத. ஏன்டா அந்த பேசிக் கூட தெரியலன்னா, அப்புறம் நாம என்ன
நம்ம என்னத்த போய் நம்ம என்ன பண்றோம்? இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? இது ஒரு டிவி ஷோ. ஐயா சரியா? இத அவ்வளவுதானே. விட்டுருங்க நீங்க. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. நீங்க பேச விட்டுருங்க. ட்வீட் ம். போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். முதல் கமெண்ட் ம். நானே தான் போட்டு தீருவேன்னு ம். சொல்லிட்டு ஒரு 4 பேர்த்த வாடகைக்கு வாங்கிட்டு வந்துட வேண்டியது. ஓகேவா? ஆ. வாடகைக்கு வாங்கிட்டு வந்துட்டு அவிங்களோட சேர்ந்து ஆ. கமெண்ட்ல முட்டு கொடுக்காத அக்கா, ராணி, கிரிஞ்ச் அக்கா, ஜாக்லின் பிஆர், ஜாக்லின் பிஆர்ன்னு பேச வேண்டியது. நான் என்ன சொல்றேன், நீ இத்தனை ட்வீட் போடுற, ஒரு ம். நாளைக்கு 200, 300 ட்வீட் போடுற. ஓகே. அதுல ம். எதுலயா ம். ஒண்ணுத்துல வந்து நான் கமெண்ட் பண்றேனா, உன்னோட பிரைவசிய குறுக்குறேனா, நீ அன்லெஸ் அன்டில் ம். அடுத்தவங்கள அநாகரிகமா பேசாத வரைக்கும் சரி ஓகே இவன் இப்படிதான் சொல்லி விட்டுறோம். கரெக்டா? அந்த ஒரு ஆமா. நாகரிகம் ஏன் கரெக்ட். உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது? சரி. இப்போ உங்களுடைய ஜாக்லின் பிஆர்ன்னு சொல்றவ யாரோட பிஆர்? சௌந்தர்யா பிஆர். ஓ சவுந்தர். எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா பேக்கரி வித்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லையா? லீஸ் கூட்டிருப்பாரு, இல்லாட்டி வித்துட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல கேக் பயங்கரமா சேல் ஆகுதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு விக்கிற காசு பூரா வந்து எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாக்கு தான் போகுது. கம்ப்ளீட் பிஆருக்கு தான் போகுது. இப்ப இப்ப என்ன வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் சௌந்தர்யா? நான் சீரியஸா கேக்குறேன். வாட் இஸ் சோ இல்லங்க. ஸ்பெஷல் ஆக்சுவலி அபவுட் இந்த சௌந்தர்யா? வாரம் வந்து சௌந்தர்யாக்கு பயங்கர பேக் ஃபயருங்கய்யா. போன வாரம் ஃபுல்லாவே ஓகே. ஃப்ரெண்டா ஆ. இருந்துட்டு ஜாக்லின பத்தி பின்னாடி போய் தவறா பேசுனதாகட்டும், ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவங்கள பத்தி ரொம்ப தவறா பேசி, பிளஸ் அவங்க ஓகே. கேமும் ஒண்ணுமே விளையாடாம, அவங்கள பத்தி ஓகே. விஜய் விஷால் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா, அவங்கள பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பாப்ல. ஓகேவா? ஆமா. ஆமா. ஆனா, அவரு கூட போய் சேர்ந்து உட்காந்துட்டு சௌந்தர்யாயோ, இல்ல மத்தவங்களையோ உட்காந்து ரயானையோ, ஒவ்வொருத்தவங்களும் இவங்க இப்படிதான் சொல்லி பேசுனது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பிளஸ் கேம் விளையாடல. வெளியில அவங்களுக்கு நெகட்டிவிட்டி அந்த அதிகமாயிடுச்சு. பொண்ணு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் 2 வாரம் அப்படியெல்லாம் இல்லைங்களேங்க. அது பாட்டுக்கு தனியா இல்ல ஒரு இல்ல இடத்துல ஃபர்ஸ்ட் உட்கார்ந்திருக்கும். அதுதாங்க. இப்ப அந்த மாரி ஆயிடுச்சு. ம். அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ம். ஆயிடுச்சு. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே. கிராஃப் லோ ஆகுது. ஃபயர ஓட் பேங்கிங் ஃபயர வந்து வந்து கம்மியாகுதுன்னு அமத்துறாங்க. சொல்லிட்டு ம். கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு, யாரு ம். உண்மையாலுமே நல்லா விளையாடுறாங்களோ, அவங்க பேர்ல ம். இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணி தீர்த்து, இவங்க மட்டும் தான் ஜெனுயினான பிளேயர்ன்னு ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நான் என்ன ஓகே. சொல்றேன், சௌந்தர்யா ஜெனுயினா விளையாடுறாங்கன்னா, சௌந்தர்யா ஜெனுயினா விளையாடுறாங்கன்னு பேசுங்க. ம். அதுக்கு ஆதரிக்கிறவங்க ஆதரிக்க போறாங்க. கரெக்ட்டா? யாஹ் ஆனா, ஆப்வியஸ்லி. இவங்க தப்பு, கேவலமானவங்க, பிஆர் கும்பல், டேய், ரிலிஜியன் பேஸ் இல்ல பண்ணிலாம் ட்வீட் நான் போடும்பொழுது நான் ம், ரொம்ப சிம்பிளா சொல்லட்டாமே. ம். டேய் உனக்கு சௌந்தர்யா பிடிக்கல, சௌந்தர்யாவ பெருமையா பேசுடா. நல்லா பேசு. சூப்பரா பேசு. போ கொடி புடி. என்ன புதுசா ஒரு கொடி கண்டுபுடி. இல்ல சௌந்தர்யா முன்னேற்ற கழகம்னு கட்சி கண்டுபுடி. என்ன போ முன்னாடி போ. கம்பத்துல கொடியேத்து. ஃபன் பண்ணு. நல்லதா சொல்லு. பிரசாந்த் இல்ல ஐயா ரீல்ல எடிட் அங்கதான் பண்ணு. பேச கண்டென்ட் ஐயா அங்கதான் பேச பேச கண்டென்ட் ஒண்ணுமே இல்லைங்களே ஐயா. ஓ! இது வேற இருக்கா? ஓ! அதனால வந்து அப்ப ஜாக்லின் தப்பு. அப்ப ஜாக்லின் வந்து இப்ப என்ன? இப்ப ஜாக்லின் வந்து இப்ப இந்துன்னா சொல்ல முடியும். ஜாக்லின் பேர் வச்சா கிறிஸ்டியன் தான். வேற என்ன? இப்ப அதனால இப்ப என்ன? அப்ப கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் யாரும் பிக் பாஸ் போகக்கூடாதா? அத பேஸ் பண்ணி ட்வீட்ஸ் போடுறாங்க பிரதர். லைக் அந்த ரிலிஜியன் பேஸ் பண்ணி எனக்கு அத எலாபரேட்டா சொல்ல வேணாம். அது நல்லது இல்ல. ரிலிஜியன் பேஸ் பண்ணீங்களா? ஆமா, ஆமா சார். ஆமா ஆமாமாமாமா. பிரதர். ஏங்க என்ன அவங்க என்ன மத பிரச்சாரமா பண்றாங்க உள்ள? இல்ல அததான் பண்ணாக்க என்ன சொல்லலாம்? ஏங்க அவங்க கேம் விளையாடுறாங்க. இல்லங்க. அதுக்கும் அவங்க ஷோவுக்கு பேருக்கும் அவங்க போன மதத்துக்கு என்னங்க நாங்கள்ல சம்மந்தம் இருக்கு? இல்ல 5 பேர் போனோம் இல்ல இல்லைங்களா? இவனுங்க பேசின ஆமா. பேச்சுல ஒரு நிமிஷம் இவனுங்க நான் வந்து இந்த ஸ்டாரை கட்டி சொல்லுங்க, எங்க சொல்லுங்க. அண்ணன் வீடியோ ஸ்டார் கட்டிட்டேன்டா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. நான் டாம் அதை போஸ்ட் பண்றதுக்கு வேற சங்கடமா இருக்கு இவனுங்க மத்தியில இப்ப போய் இதை போஸ்ட் கேக்குதா பண்ணோம்னா டாம்? இனி அதை சாரி. அப்படியே கொண்டு போயிடுவாங்க. கேக்குதுங்களா? ஹலோ? கேக்குது. பாப்பா ஓகே. பாப்பா பாப்பா ஏதோ சரியா ஓகே. சொல்றாப்ல. பாப்பா எதுவும் சரியா கேட்கல. அகைன் சொல்லுங்க பாப்பா. கேக்கல இல்ல பாப்பாய். பாப்பா இப்பதான் வீடு கட்டி இப்ப முடிச்சாராம், கேக்குதா? சொந்த வீடு. அத ம். போட்டோ போடலான்னா, இந்த மாரி வேலை பார்த்து தான் போட்டுருவாருன்னு இல்ல சொல்றாங்கய்யா. அது இல்ல டாம் கேக்குதா? கேக்குது. எனக்கு ஒண்ணுமே கேட்கல. பாப்பாய் சொன்னது எனக்கு இல்ல சுத்தமா எங்க கேட்கல. எங்க ஒரு நிமிஷம் இருங்க பாப்பா, நான் இப்ப கேக்குதாயா? ரிமூவ் பண்ணிட்டு மேல இது பண்றேன். ஆக்சுவலா இது ஷோலயே கூட ஆக்சுவலா இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி ஏதோ ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னா ஜாக்லினுக்கு வந்து இது பண்ண சொல்ல வந்து சௌந்தர்யா யாரோ அபியூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து இந்த ரிலிஜியன் பத்தி ஏதோ பேசினாங்க, கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆக்சுவலா உண்மையா போயெல்லாம் தெரியல. பட் அதுதாங்க அந்த ஷோல நான் இருந்தேன். அந்த ஷோவ தான் நான் பார்க்க போனேன். ம் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. நடக்காத விஷயத்த இவங்க ப்ரமோஷன்க்காக ஒண்ணு பேசுறாங்க.
அத ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் எடுத்து அத இன்னமும் தரைக்குறைவா வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. நான் அத கோட் பண்ணி நான் ட்வீட் போட்டுட்டேன். இத டெலீட் பண்ணல அப்டின்னா, இல்ல கன்டின்யூ பண்ணீங்கன்னா, டெஃபினெட்லி ஐ அம் கோனா ஃபைல் எ கேஸ் ஆன் திஸ் அப்டின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். பையன் வந்து அப்படியே எக்ஸ்பிரஸ் வேகத்துல வந்து ட்வீட்ட டெலீட் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கு வந்து ஒரு 4, 5 பேர் வந்துட்டாங்க. ஓகேங்களா? அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து, "நீ பண்ணது தப்பே கிடையாது. இது வந்து ராணுவ ஃபேண்டம் பண்ணதுதான். சௌந்தர்யா ஃபேன்ஸ் பொறுப்பேத்துக்க முடியாது. ட்வீட் போட்டது யாரு? உங்க ஆயா வந்து போட்டாங்களா? நீ தானே போட்ட. அப்ப நீ பொறுப்பேத்துக்காம வேற யார் வந்து பொறுப்பேத்துப்பா?" உங்களுக்கு என்ன அதாவது இந்த சேர சோழ பாண்டிய சண்டையை விட பயங்கரமா ஆமா இருக்க ஆமா மாட்டேங்குது பிரசாந்த். ஆக்சுவலா இது. டாம் இன்னும் ஆமாமாமா. கூட சில ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்காங்க டாம் இதை பத்தி. ஆக்சுவலா இப்ப கூட சௌந்தர்யா இத ஆரம்பிச்சு ஏங்க ஏங்க இல்லைங்க இந்த நான் என்ன கேப்டன், நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா, அதாவது இவங்க சொல்றது வந்து மிக சீரியஸான ஒரு ஆமா அலிகேஷன். அதாவது ம் மதத்தை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது சும்மா சாதாரண அலிகேஷன் கிடையாது. அப்படிங்கிறப்போ அதுக்கான பேசிக் ப்ரூஃப் வேணும்ல. பேசிக் ப்ரூஃப் நான் என்ன சொல்றேன், ஃபுட்டேஜோ இல்லை ஒரு ஆடியோவோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்கணும். அங்கே இருக்கிற யாரோ ஒரு எடிட்டரோ இல்லை அதில் இன்வால்வ் ஆன யாரோ ஒருத்தர் வந்து முன்னாடி வந்து சொல்லணும். அப்போ எந்த பேசிஸுமே இல்லாமல் அப்போ சொல்கிறேன்னா அப்போ எதுனா அது என்னது அப்போ அது நீ வந்து என்னன்னா அது கம்ப்ளீட்டான ஃபால்ஸ் அலிகேஷன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது அப்யூஸ் தானே அது, ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட் தானே அது. ஏன்னா அது எப்படி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே பிரதர். அது எப்படி அவங்க என்ன சரி சொல்றாங்கன்னா, அந்த சாட்டர்டே எபிசோட்ல அது நடந்தது, அது விஜய் சேது அட்ரஸ் பண்ணாரு, அது ஸ்டாப் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டாம் அங்க இருந்ததுனால அவங்க கிளாரிஃபை பண்றாங்கன்னு தெரியல. ஆனா சில ஸ்பேஸ்ல அது இன்னும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அது நடந்தது, அதை வந்து அவர் ஸ்டாப் பண்ணாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இல்ல அதான் நான் என்ன கேப்டன். என்ன அது கேக்குறேன் ப்ரோ, நடக்கல. எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சு? பிரசாந்த், இல்ல என்ன சொல்றாங்க? எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க அவங்க? நான் ட்வீட் போடுறேன். எக்ஸாக்ட் மேல ஒரு ட்வீட்ட பின் பண்றேன் பிரசாந்த். நீங்க அத பாருங்க. ஓகே. ரொம்ப இல்லைங்க மட்டமா இருக்குது. இப்படியெல்லாம் போய் கேம் விளையாடுவாங்களா என்ன? ஏங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா நேரா பேசுங்க. அங்க கேம்ல ஏதாவது சண்டை போடுங்க. அதெல்லாம் ஓகே. இது என்னங்க இது? மேல ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். பட் பின் திஸ் இஸ் த பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் அத டைம். அப்படியே கிளிக் பண்ணுங்க. ஐ திங்க் பாக்குறேன். பிரசாந்த், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஹேப்பனிங் இன் 7th சீசன். ஏன்னா இந்த 7th சீசன்ல இது அதான் நடந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுதாங்க. இந்த சீசன்ல நடக்குதுன்னா ஒரு மிஸ்யூஸ் தான் பண்றாங்க அவங்க. இடம் கொடுத்த உடனே தலைமையில ஏறி உட்காந்துக்கிறாங்க. இல்ல இது ரொம்ப தப்பா இருக்கேங்க. ஏங்க இப்படி போய் அக்யூஸ் பண்ணலாமா? அவங்க ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணலாம்னு அக்யூஸ் பண்ணலாம். இல்ல வந்து அவங்க வந்து எனக்கு என் பின்னாடி போய் பேசுறாங்க அப்படின்னு அக்யூஸ் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது சொல்லலாம். அவங்க வந்து ப்ரூவ் திஸ் வாஸ் சிங்கிள் வீடியோ கிளிப் ஃப்ரம் த ஷோ அண்ட் ஐ வில் டீஆக்டிவேட் ஆல் மை சோஷியல். ஓகே 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 ஓகே. இது வந்து சைஸ் டெலிட் பண்ணிட்டானுங்க போஸ்டர் காணோம். கிளிக் பண்ணா உங்களுக்கு வரலையா? டெலிட் பண்ணிட்டான். அந்த சிஸ் அந்த கமெண்ட் எக்ஸ்பிரஸ் செக்ஷன்ல தானே. இருக்கும் பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும் பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தன் வந்து ராணாவோட ஸ்பேஸ்ல பேசியிருக்காங்க. அத போட்டிருக்காங்க. இவங்க போட்டவங்க வந்து சௌந்தர்யா ஆர்மி. ஓகே, என்னன்னு போட்டிருக்காங்கன்னா, ஜாக்லின் நேத்து சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதும் வெளியில அனுப்பிட்டாங்களா? பிகாஸ் தே ஆர் ஷவுட்டிங் ரிலீஜியன் வேர்ட்ஸ். தட்ஸ் பிக்கஸ்ட் இஷ்யூ. இந்த இங்கிலீஷ் எங்கடா படிச்ச நீ? லிட்டரலி 50 மெம்பர்ஸ் ஷவுட்டிங். இன்னும் கேஸ்ட் அண்ட் ரிலிஜனை வச்சு சப்போர்ட் பண்றாங்க. யாரு சப்போர்ட் பண்றாங்க? எல்லாம் இங்க உட்காந்துட்டு வந்து என்னன்னது ஐயா பிரைஸ் த நான் லார்ட் தாங்கய்யா பிரைஸ் த உள்ள லார்டுங்கிறாங்களா போனேன். எல்லாரும்? இல்ல நான் கேக்குறேன், இங்க போனவன்லாம் இந்த பிரைஸ் த லார்ட்னு போறானுங்களா எல்லாருமே? என்னங்கடா டே, என்னடா போகஸ் இருக்கு டே, கம்ப்ளீட் போகஸ். இது 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 உச்சகட்ட காமெடி ஏங்க. பிரசாந்த், உள்ள என்னென்ன அலோவ் பண்ணுவாங்க தெரியுங்களா? உள்ள ஆ, ஒரு துண்டு பேப்பர் கூட உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏங்க அவ்வளவு பெரிய ஷோங்க, அவங்க இப்படி ஒரு விஷயம் அந்த நடந்திருந்தா அம்மா இருங்க. இல்ல பிரசாத், ரிலீஜியஸ் வேர்ட்னா கோவிந்தா 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 அப்படின்னு கத்தினா கூட எதனா தெரியும். இதுல என்ன அவங்க கத்திருப்பாங்கன்னே புரியல எனக்கு. என்ன கத்திருப்பாங்க? கேப்டன் அவங்க சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? விஜேஎஸ் வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பேசுவாப்ல. எல்லாருமே அட்டென்டிவா இருங்க. கிளாப்ஸ் பண்ணுங்க. அப்பதான் ஷோ என்கேஜிங்கா இருக்கும். ஒரு பிரேக் முடியும் போதும் வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு கமெண்ட் சொன்னாங்க. அது எனக்கு ஒண்ணு கூட புரியல. ஓகே, சொன்னதுமே வந்து எல்லாரும் ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. பின்னாடி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேசாதீங்க. எந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. வார்த்தையை ஓகே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணா வெளிய அமைச்சிருவோம் அப்படின்னு இன்ஸ்டன்ட்லயே சொல்லுவாங்க. நாங்க வந்து ஊ ஆன்னு கத்துனோம். எப்படி ஊ ஆ இது எந்த இதுல வந்து சேரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. எந்த ரிலீஜியஸ்குள்ள வந்து சேரும்னு தெரியல. இல்ல ஊ ஆங்கிறீங்கல்ல,
ஊ ஆமா. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏதாவது அது இயேசு காலத்துல ஏதாவது அது ஏதாவது கிறிஸ்டியன்ஸ் குறிப்பிட்டிருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ம். கிறிஸ்டியன்ஸுக்கு சப்போர்ட்டா எவனாவது ஒருத்தன், அப்போ உங்கள மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஊ அப்படின்னு கத்தியிருக்கலாம். ஜீசஸ் பக்கத்துல நின்னு. அதனால அதைய வந்து இது கூட ரிலேட் பண்ணி, நீங்கலாம் வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு சப்போர்ட்டா பண்றீங்கன்னு ஒரு சொல்லியிருக்கலாம். இல்ல உண்மையா கூட இருக்கலாம். நீங்க நெறைய இப்ப சொல்றானுங்கல்ல, இல்லுமினாட்டி அப்படிலாம் சொல்றானுங்கல்ல. அந்த மாரி ஊவா வந்து ஏதாவது அப்படி ஏதாவது ஐயா ஏதாவது லிங்க் பிரசாத் கிங்க் ஐயா, பண்ணியிருக்கலாம்னு நெனைக்கிறேன். ம். பிரசாத் ஐயா, இது வந்து ம். ஒரிஜினலா பேசின ஒரு குரூப் வந்து வேற குரூப். அவனுங்க எதுக்கு அதை பேசினானுங்கிறது வேற. அது ம். அது எடுத்து வச்சிருக்கான். இதை கேட்டுட்டு சில பேர் அதை ரீட்வீட் பண்ணி அதை என்ஜாய் பண்ணவன்லாம் கீழே இருக்கான், அதர் லிஸ்ட்ல இருப்பான்னு நம்புறேன். நீ எல்லாம் ம். 25ஆம் தேதி வரையும் சந்தோஷமா இருந்துக்க. 25ஆம் தேதி இல்ல வரைக்கும் நீ சந்தோஷமா இரு. இல்ல எனக்கு எனக்கு புரியலைங்க. இது என்னங்க உச்சக்கட்ட காமெடியா இருக்குது. அதாவது பிக் பாஸ விட இது தனி ட்ராக் காமெடியா இருக்குதுங்க ஐயா இந்த ஸ்பேஸ்ல ஸ்பேஸ்ல. பேசுறானுங்கய்யா. ஆனா அதுல இருக்கிறவன்லாம் இல்லைன்னா அந்த ஒரு செட்டப் இருக்கு இல்லையா, அந்த ஆமா. செட்டப் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டு, ஒரு ஐடியாலஜி பேஸ்டு. அவன் தான் இதை ஸ்ப்ரெட் ஓஹோ! பண்றான். அதை ஓஹோ! வந்து லீகலா தான் மூவ் பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். சேனல் மூவ் பண்ணுதா, இல்ல சேனல் மூவ் பண்ணி நம்ம மூவ் பண்ணா சேனல் மூவ் பண்ணி தானே ஆகணும், பார்ப்போம் அது. பேசாம இருங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நல்ல ஜாக்லின் செம மைலேஜ் கிடைக்குங்க. பேசாம இருங்க. ஏங்க. அவனுக்கு பேசுனானுங்கன்னா எல்லாம் சிரின்னு சிரிப்பானுங்க. எல்லாம் செம காமெடியா சிரிப்பானுங்க. நீங்க பாருங்க செம ஜோக் ஆயிரும் ஐயா பாருங்க. வேற ஒரு 10 நாள்ல வந்து 2500 பாருங்க. ரூபா போட்டு பார்ப்போமே. காலில் விழுந்தானுங்கன்னா விட்டுருவோம். ஆல்ரெடி அது 6 கூட இது வச்சாச்சுங்க. பிரச்சனை இல்லைங்கய்யா. பிரசாந்த் இதுல 2 விஷயம் ப்ராசஸ் என்னன்னா, ஆரம்பிச்சாச்சு. டே பிஆர் நாயே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றானுங்க. நம்ம இதுக்கு என்னடா சரிங்க. அப்படின்னு திருப்பி நம்ம சரி, என்னடான்னு திருப்பி கேட்டோம்னா, இல்லங்க. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேங்க. ஒரு ஒரு பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்க்கு உண்மையாலுமே நீங்க பிஆர் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. அதுல என்ன தப்பு இருக்குங்கிறது நான் கேட்கிறேன். இல்ல அது இல்லைங்கய்யா. இப்ப அவன் பிஆர் ஆ. நாயன்னு கமெண்ட் பண்றான். நம்ம போய் என்னடா அப்படின்னு திருப்பி கேட்டா, ஒரு பாஸ் கொடு ஷோக்கு போகணுங்கிறான். இவ்வளவுதான்டா நீங்க, இவ்வளவுதான் இருக்கீங்க நீங்க. இல்ல அது பிரதர் அது காலங்காலமா பிரதர். நீங்க ஆன்லைன்ல வந்து ஏதாவது ஒண்ணு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனால முடியாதத நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னா, என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கேவலம் பேசுவாங்க. இது அது 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 ஆன்லைனோட ஹேபிட்டாவே ஆயிப்போச்சுங்க. ஸோ அது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. கரெக்ட்டா பட் சொன்னீங்க. என்ன அது ஒண்ணுமே பண்ண முடியாது டாம். அது நீங்க ஒரு வளர்றீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்பேஸ் போட்டு 5 பேர் பேசிட்டு இருக்கீங்கன்னா கண்டுக்க மாட்டானுங்க. 50 பேர் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, "டாம் நல்லா பண்றீங்க நீங்க" அப்படிங்குவானுங்க. அப்புறம் ஒரு 100 பேர் வர்றப்ப, "டாம், ஆ இந்த 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 வார்த்தைகள்லாம் நீங்க கட் பண்ணிக்கலாம் டாம்" அப்படிங்குவானுங்க. 150 வரும்போது, அந்த மொத 5 பேர் போட்டீங்கல்ல, அதுல ஒருத்தன் உங்களுக்கு எதிரி ஆயிருப்பான். உங்களுக்கே தெரியாது. ஐயோ 150 வரும்போது பிரசாந்த் ப்ரோ, பார்த்தீங்கன்னா, என்ன 15 ப்ரோ நீங்க ஜோசியமா பாக்குறீங்க, கரெக்டா சொல்றீங்க. நான் அதான் சொல்றேனேங்க. என்ன பண்ணுவேன், அது 150 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 15 பேர் என்னன்னா, உங்களுக்கு தனியா உங்கள ஓட்டுறதுக்குன்னே WhatsApp குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பான். ஆரம்பிச்சு, "இவள இவள எப்படி செய்யணும்? பாரு, டாம உட்றாத. வளர்ந்துருவா" அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி உட்காந்து அப்ப நடுவுல போய் நீங்க பாஸ் இந்தா பாப்கார்ன் இருந்தா அப்படின்னா, பாப்கார்ன். ஓகே. 2 நாள் அவ்வளோ பேசாத. நமக்கு வந்துட்டு பாஸ் வந்துருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சனி, ஞாயிறு பேசாத. திங்கட்கிழமை பேசிக்கலாம். ஸோ இது இது வந்துங்க ஃபார்ம் மட்டும் மாறுங்க. அவ்வளோதான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரிவ்யூல எனக்கு இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கு. அதங்காட்டி சொல்றேன் நானு. ஸோ இந்த பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ப என்னன்னா, நீங்க ஒண்ணு பெருமையா நெனச்சுக்கணும். வளர்றோம்னு அர்த்தம். ஒரு உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் உத்து கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். வேற வழி இல்ல. அவனுக்கு என்னன்னா, பாயிண்ட்ஸ் எடுக்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அயோக்கியனோட ஆயுதம் வந்து அவதூறு தான். நீங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா அவனுக்கு டிபேட் பண்ண முடியல. பாயிண்ட்ஸ் இல்லன்னா என்ன பண்ணுவான்? உங்கள கேவலம் பேச ஆரம்பிப்பான். அவ்வளோதான். கொஞ்சம் கல்ச்சர்டா இருக்கிறவன் உங்கள புடிக்கல அப்டின்னா, இக்னோர் பண்ணிட்டு போயிருவான். உங்கள நெனச்செல்லாம் வந்து நைட்டு முழுவதுமா தூங்க மாட்டான். சொல்லப்போனா ஒரு நார்மல் பெர்சன் கூட உங்கள புடிக்கலன்னா கூட, ஒரு திட்டிட்டு போவான். சைக்கோ பண்ணுவாதீங்களா? அவன் வந்து வருஷம் பூரா உங்கள நெனச்சுட்டு இருப்பான். உங்கள நீங்களே அவ்வளோ நெனச்சிருக்க மாட்டீங்க. எனக்கு எனக்கு உண்மையாலுமேங்க இல்ல டாமு. நான் இது ஏன் சொல்றேன்னா, எனக்கு வந்து மோகன் வினோத்தா எவனோ ஒருத்தன். ஏதோ ஒரு ஃபேக் ஐடின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு நேம் அவன் பேர் மறந்து போச்சு. ஒரு கிட்டத்தட்ட டாம் நான் 2014 டூ 2018 எந்த ட்விட்டர் போஸ்ட் போட்டாலும் அதில ஃபர்ஸ்ட் ரிப்ளை அவனதா தான் இருக்கும். ஏன்னா அசிங்கமா பேசியிருப்பான். நான் சொல்றது 4 வருஷம் எல்லா ட்வீட்லயுமே அவன் தான் ஃபர்ஸ்ட் இருப்பான். அவன் அவன் எப்ப நான் எந்திரிச்சாலும் சரி, எப்ப தூங்குனாலும் சரி, அவனோட தான் ஃபர்ஸ்ட் ரிப்ளையா இருக்கும். அத வந்து ஒரு 150 பேர் லைக் பண்ணுவானுங்க. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள மென்டலா இது ட்ரோல் பண்ற ஸ்ட்ராட்டஜி. ஒரு நாள் அவன் கூப்பிடுறான். சரிங்களா? அவன் வந்து பிரான்ஸ்ல இருக்கிறான். பிரதர் எப்படி இருக்கீங்க? ஏன்னா அவனுக்கு ஒரு பெருமை. 4 வருஷமா அவன காலையில ஊத்துறான் அப்படின்ட்டு.
கூப்பிட்றேன். யாருங்க எனக்கு தெரியல. ஏன்னா இவன் ட்வீட்ல தானே நமக்கு குரல் ட்வீட்ல அசிங்கமா பேசுற குரல் எப்படி இருக்கும்? பிரசாந்த் நீங்க பேசுறது கேட்கல பிரசாந்த். அவர் பேசுறது கேட்கல ஆக்சுவலா. யா கால் வந்துருச்சுன்னு கால் கீது நினைக்கிறேன். வந்திருக்கும் நினைக்கிறேன். பிரியா பேசிட்டாங்க பிரியா. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு வந்தேன். ஐ திங்க் பிரசாந்த் ப்ரோ சொல்றதுக்கு விளையாட்டை +1 திட்ட ஆரம்பிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டு பண்ணாலே பாத்தீங்கன்னா ஐயா 5 லைக் போட்டு இவ்ளோ நேரம் கேட்கல ஆர்வமா பிரசாந்த் ப்ரோ. வந்துட்டாங்க. ஐயா ஐயா வந்துட்டாங்க ஐயா bro. ஒரு நிமிஷம் இப்ப இது இருங்க, ஒரு பில்டாக நிமிஷம் இருங்க. 6 மாசத்துல என்ன பிரசாந்த் இருக்குது? இவங்க திட்டுறவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க, இவனுக்கு என்ன இருக்கானுங்கன்னா ஐயா இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஐயா லைக் போட்டுங்க. நீங்க திட்டுறவனுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருந்துக்கிறானுங்க. ஏன்டா நான் முந்தானே இருங்க இருங்க. பேசும்போது இப்படிதானே இருந்தது. நீங்க ஆமா மேட்டர் இருங்க கேளுங்க. அவர் பேசிட்டோம். நீ சரி சொல்லுங்க. வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு இவனுங்க என்ன ஸ்கெட்யூல் போட்டிருக்கானுங்கன்னா, டே இந்த டைம் டு இந்த டைம் நீ திட்டு, அதுக்கப்புறம் நான் தூங்குனதுக்கு அப்புறம் இந்தியன் டைம் நான் திட்டுறேன், நீ பிரெஞ்சு டைம் நீ முடிக்கிறப்ப நீ இது நிக்க கண்டினியூஸா உன்னை திட்டுறதுக்கு வந்து பிளான் போட்டுருக்கு. நான் இது வந்து நான் சொல்றேன், இது ஜோக்குக்கெல்லாம் நான் சொல்ல, சத்தியமா இது நடந்தது. நான் கேட்கிறேன், டேய் யாரா நீங்க அப்படின்னா, அவன் எனக்கே தெரியாத விஷயத்துல என்னை பத்தி சொல்றான். நீ இப்படித்தானே தூங்குவ, நீ காலைல இப்படித்தானே எந்திரிப்ப, நீ எந்திரிச்சுன்னு அப்படி வந்து இந்த ட்வீட் இப்படித்தானே போடுவ, அதுல வந்து இப்படி இந்த டெக்ஸ்ட் இப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிறான். இது என்னடா அப்படின்னா, இல்ல நான் வந்து இவ்வளவு உன்னை வந்து எனக்கு பிடிக்கலைனாலும் உனக்கு ஒரு தேங்க்ஸ். உன்னால எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. இன்னைக்கு வரைக்கும் சத்தியமா அந்த குரூப் இருக்குது. ஒரு 50 பேர் சேர்ந்து அந்த குரூப் இன்னைக்கு வரைக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதனால இவனுங்கெல்லாம் என்னன்னா தனி ஸ்பெஷல் சைக்கோ. ஸோ இவனுங்களை போய் நீங்க ஒரு ஆள் நினைச்சிட்டு நீங்க அவனு கூட போய் அவன் என்ன அவன் நீ இல்லைன்னா டாமு பப்பாயை திட்டியிருப்பான், பப்பா இல்லைன்னா பிரியாவை திட்டியிருப்பான், பிரியாவை இல்லைன்னா கேப்டனை திட்டியிருப்பான், யாருமே இல்லைன்னா அவன் குடும்பத்தையே திட்டியிருப்பான், அவன் குடும்பமே இவனும் இல்லைனாலும் அவனே திட்டிக்குவான். உனக்கு புரியுதா? அவனோட கோல் திட்டணும், எவனா ஒருத்தனை திட்டணும். அதனால இவனுகிட்ட எல்லாம் போயிட்டு என்ன மேட்டர்னா டாம், ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் நானு. இது அஜித் சார் எனக்கு சொன்னது, அதனால ஒண்ணு சொல்றேன். இந்த இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடக்கும்போது ஒரு நாள் கூப்பிட்டாரு எனக்கு. ஆக்சுவலா ஒரு அஜித் படம் ரிவ்யூ பண்ணி அவனுங்க அஜித் ஃபேன்ஸ் கூட பயங்கர சண்டையாகி போச்சு. அவனுக்கு வழக்கம் போலதான் தலைவனுக்கு போட்டு அசிசியமா திட்டி ஒரே பிரச்சனை. அப்புறம் அதுக்கு ஒரு வீடியோ போட்டேன் நான், சார் இப்படிதான் அவங்க ஃபேன்ஸ் பண்ணுவாங்களான்னு. அதுக்கு அவங்க மியூச்சுவல் ஃப்ரெண்டு மூலமா ஒரு நாள் கூப்பிட்டார். கூப்பிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் என்கிட்ட சொன்னார். நீ என்ன வேணா சொல்லு பிரசாந்த், ஆனா கம்யூனிகேஷனை ஒன் வேவா வச்சுக்கோ. நீ சொல்லு, ஆனா அவன் சொல்றத எல்லாத்தையும் நீ உள்ள வாங்காத. நீ என்னைக்கு வாங்குறியோ, என்னைக்கு அவனை ஃபீட் பண்றியோ, அவன் நிறுத்தவே மாட்டான், அவன் வளர்ந்துட்டே தான் இருப்பான். அதாவது டாமு, நீ என்னைக்கு வந்து இதை வந்து அன்னைக்கு சொன்னாரு, எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஒரு 4 வருஷம் கழிச்சு புரிஞ்சுது அவர் என்ன சொல்றாரு. இப்போ நீங்க ரிப்ளை போடுறானுங்கன்னா, நீங்க அதுக்கு போயிட்டு உட்காந்து லென்த்தா எழுதுனீங்கன்னா அங்க உங்க ட்ரோல் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். உங்க ஹார்ட் கோர் ட்ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் ஆவானுங்க, ஒரு 10-15 பேர். அந்த 15 பேர் 50 பேர் ஆகும். ஸ்ட்ராட்டஜி பண்ணுவானுங்க உங்களை இழுக்கிறதுக்கு. ஏன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா கருத்தா பண்ண முடியலன்னா பர்சனலா அடிக்க ஆரம்பிப்பானுங்க. நீங்க யாரு என்னன்னு நோண்டுவானுங்க. 24 மணி நேரம் உங்க பயத்தையே வச்சிருப்பானுங்க, இல்லை டென்ஷன்லயே வச்சிருப்பானுங்க. இது வந்து நீங்க இந்த இந்த ஷிட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு 3-4 வருஷம் ஆயிடும். ஸோ அதனால என்கேஜே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ அதை வந்து தைரியமா ஸ்பேஸ் இருக்குது போடுங்க. இல்லையா ட்விட்டர்ல ட்வீட்டை போட்டுட்டு போயிட்டே இருங்க, எவன் என்ன வேணா பேசிக்கும். திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் வந்து டீசெண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணேன், முடிஞ்சா டீசெண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணேன். இன்டீசெண்டா இருக்கா நான் உன்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். டோன்ட் கிவ் ஹிம் த பவர். அதாவது அவனுக்கு உங்க டைமை மட்டும் கொடுத்துடாதீங்க. அவனை படிச்சு நீங்க ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விடவே மாட்டானுங்க, ஃபன் பண்ணுவானுங்க. இது எனக்கு ரொம்ப லேட்டா தெரிஞ்சது, அதனால உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன். இல்ல இது வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணது கிடையாது பிரசாந்த். சோஃபார் நிறைய ம், கமெண்ட்ஸ் வரும், கேவலமான கமெண்ட்ஸ் எது வந்தாலும் ரிப்ளை பண்ணதில்ல. when it comes to ம், religious I can't ம். accept. அதனால மட்டும்தான் வந்து எனக்கு இரிட்டேட் ஆகி நான் ரிப்ளை பண்ணிட்டேன். இல்ல 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 பிரசாந்த் அது கோவப்படாதீங்க. அவனுங்களே சிரிச்சிருவானுங்க, அவர் நீங்க வேணா ட்வீட் எல்லாம் பாருங்க. மதிக்கவே மாட்டேன். ஏயா மதிக்கவே மாட்டேன். ம். எல்லா ட்வீட்லயும் போய் இப்படிதான் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாப்ல. நான் ஒரு ட்வீட்டையுமே மதிக்க ஓ மாட்டேன். நீ இப்படிதான் அவ்வளவுதான், உனக்கு இது மட்டும் தான் தெரியும்னு விட்டுருவேன்.
ஆனா when it comes to ஓகே. when serious issue, I'm in a place to address ம். it because my name is புரியுது. involved in it. யா, யா, அதனால யா. மட்டும் நான் ரிப்ளை ம். பண்ணேன். இல்ல இதுக்கு மேல பண்ண மாட்டேன். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. உனக்கு அவ்வளவுதான் அறிவு ம். இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. நீ எல்லாம் என்ன எல்லாம் இப்பயே நீ சிரிச்சிருவானுங்க. சொல்றது என்ன சொல்லிக்கன்ட்டு. ம். ம், ம், ம். செமையா சிரிச்சிருவானுங்க. ஜாக்லினை வந்து மதபோதர் ஆக்குனது இவனுக்கு தானுங்க, சத்தியமா சொல்றேன். எனக்கு சிரிப்பே தாங்க முடியும். எனக்கு இவனுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜாக்லின் கிறிஸ்டியனே ஞாபகம் வருது சீரியஸா. ஐயா, அதுவே எனக்கு மறந்து போச்சு. எனக்கே ட்வீட்ட பார்த்தது தானே ஞாபகம் வந்துச்சு. சத்தியமா சொல்றேன், எனக்கு ட்வீட்ட பார்த்ததுமே தான் ஞாபகம் வந்துச்சு. ஓ அப்படியா அப்படின்னு நான் நினைச்சேன். ரொம்ப மட்டமா இருக்கானுங்க. சரி, கை தூக்கிட்டு நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. அவங்க என்ன ஆமா, பேசுறாங்க ப்ளீஸ் கேட்குமா? பேசுங்க. கண்டிப்பா பிக் அண்ட் பாஸ் பத்தி பேச மாட்டாங்க. ஆமா, அது ஓகே. பட் சொல்லுங்க. நன்றி நண்பர்களே. ஆக்சுவலா தேங்க்யூ. அண்ட் சும்மா எனக்கு டாமு, நம்ம பப்பாய் எல்லாம் ஃப்ரெண்ட் தோஸ்துங்க. ஸோ அதனால ஜஸ்ட் பேச பார்த்தேன். அதனால ஒரு வணக்கம் சொல்லிட்டு போறது தான் வந்தேன். அதனால நாம இன்னொரு நாள் வந்து ஃபன் பண்ணுவோம். நல்லா யா, அண்ட் ஷோர் பிரசாந்த். தேங்க்யூ ஆல். டேக் கேர். பை. தேங்க்யூ பிரசாந்த். தேங்க்யூ பை பிரசாந்த். பை. சொல்லுங்க செல்சி, இப்போ வாங்க ஆர்டர் வைஸா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிரசாந்த் ப்ரோ சொல்றதுக்கு தான் +1 சொல்ல வந்தேன். லைக் நீங்க சூப்பரா பண்றனால, எல்லா ஐஸும் உங்க மேல தான் இருக்கு. ஸோ நீங்க ஏதோ சின்ன விஷயம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரீயா விட்டுருங்க. அவர் சொன்ன மாரி ரிப்ளை பண்ண வேணாம். நம்ம பாட்டுக்கு நம்ம ஸ்பேஸ் நீங்க நடத்துங்க. லைக் எல்லாம் ஜாலியா வந்து ஃபன் பண்ண வேண்டியது தான். ஷோவே வந்து இன்னொரு 3, 4 வாரத்துல முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் யாரும் இதுக்கும் நம்ம இன்வால்வே ஆக மாட்டோம். லைக் நான்லாம் ட்விட்டர் பக்கமே வரமாட்டேன் யூசுவலா ஷோ முடிஞ்சதுக்கப்புறம். அந்த மாரி நெறைய பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால நம்ம எல்லாம் ஃப்ரீயா விட்டுட்டு போயிடலாம். எனக்கு அதான் இன்னைக்கு ஷோ ஆல்ரெடி சொல்ட்டேன். சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ஒண்ணே ஒண்ணு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். லைக் நான் வந்து முத்துக்குமரனுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி ட்வீட் போட்டா என்ன சவுண்ட் பிஆர்ன்றாங்க. சௌந்தர்யா கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டா ஜாக்லின் பிஆர்ன்றாங்க. ஸோ எல்லாரும் கொஞ்சம் ஜிபே மட்டும் பண்ணிருங்க எனக்கு. ஏன்னா 2 பிஆரா இருக்கேன். நான் இப்ப 2 பேத்துக்கு ஹெவியா ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருங்க. அதனால இனி வந்து பிரியா அவங்க செல்சி ட்வீட்ஸ்ல சேஃபர் சேஃப். சொல்லுங்க. ராணுவ ஃபேனுக்கு ராணுவுக்கு பியர் ஆயிருங்க. எந்த தப்புமே உங்க மேல குறை சொல்ல மாட்டாங்க. ஜாலியா இருக்கலாம். கரெக்ட் ஆர்கே தான். அவங்க ராணாவை பிடிக்கும்னு சொல்லி முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு 20 நாளைக்கு முன்னாடி. பிரியா ஆமா, மறைமுகமா இந்த வேலை பார்த்தாங்க. அப்பெல்லாம் என்ன அடிக்கல. எப்ப ரயானை பிடிக்கும்னு சொன்னா அப்பதான் வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. பட் எனிவேஸ் வந்து எனக்கு இந்த பிஆர்ஸ் இந்த வாட் எவர் இந்த ட்விட்டர்ல போறதெல்லாம் பார்த்தா உண்மையா அது வந்து கண்டஸ்டன்ட் மேலதான் எனக்கு கோவம் வருதோ அது வெறுப்பு வர மாதிரி இருந்தது. அப்புறம் நானே அதை வந்து ஐயோ அது மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு ஃப்ரீயா விட்டுட்டேன். லைக் அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அதை வச்சுதான் நானுமே ட்வீட் போடுறேன். இந்த ஸ்பேஸ்லயுமே நிறைய பேர் வந்து பேசுறாங்க. வெறும் பிளைண்டா ஒருத்தங்க ஃபேனா இருந்துட்டு ஃபுல்லா முட்டு கொடுக்குற மாதிரி இருக்க பீப்புள் வந்து ரொம்ப கம்மி செட் ஆஃப் பீப்புள் தான் இருக்கு. அதாவது நான் ஜாக்லின் ஃபேன்ஸ்ல சொல்றேன். அட்லீஸ்ட் நான் இங்க பாக்குற ஸ்பேஸ்ல பாக்குற பீப்புள்ல சொல்றேன். அந்த மாதிரி இருக்காங்க. லைக் பட் வேற சில ஃபேண்டம்ஸ்ல வந்து என்ன பண்ணாலும் முட்டு கொடுத்துட்டு மீனிங்லெஸ்ஸா வந்து ட்வீட்ஸ் போடுறாங்க. அதுக்கு நம்ம வந்து லைக் அப்படி போடுற ட்வீட்ஸ்க்கு வந்து நம்ம ஏதாவது நம்மளோட ட்வீட்ல போட்டோம்னா அதுக்கும் வந்து நம்மள வந்து பிஆர்ன்றாங்க இல்ல அடிக்கிறாங்க. இதுல இருந்தே என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, கண்டென்ட் இல்லைன்றனால அவங்க வந்து மித்த கண்டஸ்டன்ஸை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால நம்மளும் அவங்களுக்கு மைலேஜ் தர வேணாம், ஃப்ரீயா விட்டுறலாம். நம்ம ஃபேவரட்ஸ் யாரோ அவங்களுக்கு நீங்க சப்போர்ட்டிவா ட்வீட்ஸ் போடுங்க, அவர் பேசுங்க, அவர் உங்களுக்கு ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா பண்ணுங்கன்னு போயிட்டு ஃப்ரீயா விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். தேங்க்ஸ் செல்சி. டாம், ஒரு ரெக்வெஸ்ட். சாரி ஒரு ரெக்வெஸ்ட் டாம். எனக்கு தெரியுது நிறைய பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் பத்தி பேச வரல. ஜஸ்ட் நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு நல்ல டைம் இல்லை. நான் அதனால கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் உங்களோட பெர்மிஷனோட பேசிக்கலாம் முன்னாடி. ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன் குயிக்கா. ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் மட்டும் தான். ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேன். அது டாம் கிட்ட ரெக்வெஸ்ட் தான். டாம் ஒன்றும் இல்லை டாம், என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா உங்க ட்வீட் எல்லாமே ஓகே. ஸோ எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நான் நேத்தே ஒருத்தருக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஜென்ரலைஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருந்தாரு முத்துக்குமரன் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது நீங்க போடுங்க, தவறு இல்லை. பட் சம் அப்படின்ற வார்த்தையை வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிடுங்க. பிகாஸ் அது ஜென்ரலைஸ்டா போடும்போது அது எல்லாரையுமே காமனா மொத்த பேருக்கும் காயத்தை ஏற்படுத்தும் டாம்.
அதனால ஜஸ்ட் ஓகே. இட்ஸ் அவர் ரெக்வஸ்ட். நீங்க உங்களால முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் வாட்டி இது மாதிரி தவறுகள் எனக்கு புரியுது. ஒரு 5 ஐடி 6 ஐடி ஷூர், நீங்க ஷூர், பார்த்திருப்பீங்க. ஷூர். அதனால தான் நீங்க ம். எடுத்து போட்டுருவீங்க. பட் அந்த 5 ஐடி 6 ஐடிக்குமே நீங்க சம்முன்ற வார்த்தை குறிப்பிட்டீங்கன்னா அது ஸோ இது வந்து தவறுன்னு என் ஸ்பேஸ்ல நான் கண்டிச்சிருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னா அது தவறு. இந்த மாதிரி அவங்க ஆர்கனைஸ்டா ஒரு போடுறது நான் பார்க்க அழகா இருக்கு. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி போகணுன்ற விஷயங்கள்லாம் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியான விஷயங்கள்லாம் நாங்க பேசுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸா எடுத்து பேசுற ஆட்களும் இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி விஷயம் நாங்களும் கண்டிக்கிறோம். இந்த மாதிரி தவறுன்னு சொல்லிட்டு நாங்களே போயிட்டு எல்லா போஸ்டுகளையும் இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் கண்டிக்கவும் செஞ்சிருக்கோம். அது அது ஒரு ரெக்வஸ்ட் தான் டாம். அப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா, எனக்கு புரியுது இந்த ஸ்பேஸ்ல இப்போ ஒரு விஷயம் நடந்தது, ஒருத்தர் வந்தாரு மேல வந்தாரு, டக்குன்னு அந்த ஸ்பீக்கர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது எந்த மாதிரி நபர் வராங்க, எப்படி எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து அரசியல் ஸ்பேஸா மாத்திட்டோம் அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும். அது வந்து இப்போ 2 நபருமே அந்த இடத்துல பேச வரும்போது ஒருத்தர் தனியா வெளியே போயிட்டாருன்னா அவர் எக்ஸ்ட்ரீம் லெப்டிஸ்ட். ஸோ அந்த ஐடியாலஜி கொண்ட நபர்கள் இங்க பல பேர் இருக்கலாம். ஈவன் பாப்பாய் கூட இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம். அது வந்து அது ஸ்பேஸோட களம் வந்து வேற மாதிரி போயிடும். அதை கவனிச்சுங்க. சும்மா சொல்றேன் bro. நீங்க தானே கோவஸ்ட், உங்களதான் தொட்டுக்க முடியும். அதெல்லாம் கொஞ்சம் மாப்பிள்ள இதை போட்டுறாத மாப்பிள்ள இதை போட்டுறாத மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க. அந்த மோட்ல இருந்தேன். கொடுக்காதீங்க பார்த்தா ஸ்பீக்கர் பண்ணிட்டாப்ல. ஆமா நீங்க கவனிச்சிருங்க பாப்பா. அந்த மாதிரி விஷயம் கவனிச்சீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது வேற களமா மாத்திடும், அப்படியே மாறி போயிடும். அது வந்து ஸ்பேஸோட கெடுத்துரும். ரிமூவ் பண்ணலான்னு பாத்துருக்காப்ல. இல்ல அவருக்கும் பிக் பாஸுக்கும் சம்பந்தமே இல்ல. பிரசாந்த் வந்தாரு, சரி பிரசாந்த் அடிக்கணும்னு சொல்லி உள்ள வந்து பாத்துருக்காரு. ஆமா தெரியும். இல்ல நம்ம டெவலப் பண்ண தேவையில்ல, அதை பத்தி பேசி டெவலப் பண்ண தேவையில்ல. சொல்றேன். சோ இது வந்து கலவையான பிக் பாஸ்ன்றது எல்லா விதமான கலவையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம இங்க எல்லாருமே இருக்கிறோம். அதனால நம்ம அந்த மாதிரி ஆப்ஷனே கிரியேட் பண்ண தேவையில்ல. அது நிறைய பேர் நிறைய டாமுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், பாப்பாய்க்கு ஒரு ஐடியாலஜி, நமக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல. சொந்த மாதிரி இருக்கும். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல டாம். இது மட்டும் தான் நான் பேசணும்னு நினைச்சேன். நன்றி. இன்னைக்கு எல்லாமே நல்லா இருந்தது. இன்னைக்கான எபிசோட் வந்து சூப்பரா போயிட்டு இருந்தது. அவ்வளவுதான் டாம். நன்றி. திருக்குறளை பார்த்து கஷ்டப்பட்டிருப்பீங்களே படலையா? எனக்கு இப்ப காமன் பேசி முடிச்சோடனே அந்த சரத்குமார் பிரகாஷ் ராஜரை சொல்லிட்டு போவார்ல, நான் அவங்க ஸ்பேஸ்ல போய் பேசும்போது அந்த மீம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்ப காமன் பேசும்போதுதான் மூஞ்சிக்கு முன்னாடி ஒன்னு வாப்போன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. மூஞ்சி மத்தவங்கிட்ட நான் கருப்புசாமி அண்ணன் தான் சொல்லியிருக்கேங்கிற மாதிரி. இல்லட்டா, ஆமா பாப்பா. ஆக்சுவலா நம்ம அடிச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது வந்து அந்த அடிச்சுக்கிறதுமே எப்படின்னா அந்த கருத்து முதலாக தான் இருக்குமே தவிர்த்து அந்த பிலோ த பெல்ட் போனா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடணும் அந்த டைம்ல. சோ அந்த டைம்ல நம்ம தனியா பிரிஞ்சு நிக்க கூடாது. அது வந்து அப்புறம் நம்ம என்ன மனுஷங்க, இது இல்ல அட்லீஸ்ட் கேம் ஷோ அவ்வளவுதான். 106 நாள் கழிச்சு நம்ம எல்லாம் மனுஷங்க தானே. ஓகே டாம், நன்றி. இப்ப அது மனுஷங்க இல்லாதனாலதான் இந்த மாதிரியான ட்வீட் எல்லாம் வருது. மனுஷங்களா இருந்தா இந்த மாதிரி ட்வீட் வராது இல்ல. நன்றி டாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் பாப்பா. அடுத்த லைன்ல வந்தது யாரு? ஐ திங்க் செனோஸ் தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேங்க. செனோஸ், செல்வம், மோகனலட்சுமி வந்தாங்க. இருங்க மோகனா, காமன் மேன் போனது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இன்னொருத்தவங்களை கூட நான் ஸ்பீக்கர் வந்து ரிமூவ் பண்ணேன். ஐ திங்க் கேப்டன் அவர் நிறைய நேரம் பேசிட்டாப்ல, அதனால நான் ரிமூவ் பண்ணேன். தவறா நினைச்சுக்காதீங்க. இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரெக்வஸ்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பேன். எஸ் செனோஸ் சொல்லுங்க. டாம், இதுக்காக நீங்க வந்து ஷோ போகாம இருக்காதீங்க. கதறவங்க வந்து கதறிக்கிட்டே இருக்கட்டும். அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு விக்டரி நான் சொல்லுவேன். தேவையில்லாம வந்து தலையில உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பேஸ்லலாம் நீங்க அதெல்லாம் பத்தி வந்து கேட்டுக்காதீங்க. இன்னொன்னு நான் முக்கியமா சொல்லணும்னா, உங்களோட ஸ்பேஸ்ல பொறுத்த வரைக்கும் 200 இல்ல 1000% வந்து பயாஸ்டே கிடையாது. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் சவுண்டோட ஃபேனா இருந்தேன். அதுக்கப்புறம் 2-3 வீக்ஸ் அப்புறம் ஓகேவா இருந்தது. அப்படியே கொஞ்சம் ஒவ்வொருத்தருமே எனக்கு வந்துட்டு ப்ளே பிடிக்கும். யாரு வந்து கன்டென்ட் குடுக்குறாங்க, நிஜமாவே யாரு கேம ப்ளே பண்றாங்களோ அவங்களோட கேம் எனக்கு பிடிக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு வந்துட்டு முத்துவோட கேமும் பிடிச்சிருக்கு. அதே மாரி ஜாக்லினோட கேம் பிடிக்கும். தீபக்கோட கேம் பிடிக்கும். அதுக்கப்புறம் மஞ்சரியோடது. அதனால நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன், உங்களோட ஸ்பேஸ் கண்டிப்பா பயாஸ் கிடையாது. ஏன்னா வந்துட்டு நானுமே இந்த மத்தோட ஸ்பேஸ்லலாம் உங்கள பத்தி பேசும்போது அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க வந்து ரொம்ப பயாஸ்டா இருக்கீங்க, ஜாக்கோக்கு அப்படிலாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்குமே நெறைய தடவ நீங்க வந்து ஸ்பீக்கர் குடுத்துருக்கீங்க. நானுமே என்னோட தாட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ அதனால அத பத்திலாம் நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஸோ நீங்க வந்து பண்றத பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க இப்ப வந்துட்டு பண்ணாம உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கன்டென்ட் குடுத்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நீங்க வந்து பண்றத கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே. யா நல்லா அதுதான் நான் எடுத்து அத சொல்லுங்க சொல்றதுக்கு சொல்லுங்க சேனோஸ். வருத்தப்பட யோ வேணாம். பாய். இல்லைன்னா 5:30க்கெல்லாம் கூப்பிட்டு நானே பேய் மாதிரி தூங்கிட்டு இருந்தேன். கை தொட்டு தெரியாம கட்டாயி கால் கட்டாயி. கைப்பட்டு தெரியாம இந்த ஆளுக்கு காலைல 5:30 மணிக்கு கால் பண்றேன், போனதுமே கட் பண்ணிட்டாப்ல. சரி தூங்கிட்டு டாம் இருக்காப்ல, டாம் கட் மரியாதையா பண்ணல நிமித்தமா. டாம் நான் வந்து ஆ, கண்ணையே திறக்காம போனை தட்டி தட்டி எடுத்தேன். இந்த பவர் பட்டனை கை வச்சு அமுத்துனா கட் ஆயிரும்ல காலு. நான் அப்படி எடுத்துட்டேன், அதுல கட் ஆயிடுச்சு. திருப்பியும் சரி சரி. டயல் பண்றதுக்கெல்லாம் சக்தி இல்லை, தூங்கிட்டேன். நல்லா இருந்துச்சு, ஒன் சூப்பர். திங் ஆக்சுவலி நாளைக்கு இயர்லியாவே வந்து ஒன் ஃபேமிலி இன்சைட் ஆகுறாங்களாம். இது நான் வேற ஸ்பேஸ்ல கேட்டு வந்து தான் சொல்றேன். அதை கீழே அப்புறம் மறுபடியும் கமெண்ட் போட்டுறாதீங்க. நான் வேற ஸ்பேஸ்ல கேட்டுட்டு வந்து தான் இங்க ரெஜிஸ்டர் பண்றேன். இது தப்பா யாரும் எடுக்க வேண்டாம். ஓகே. ஏன் 4 ஃபேமிலி வராங்களே, 4 ஃபேமிலிக்கும் ஒரு இது கொடுக்கணும்ல. தீபக், மஞ்சரி, விஷால் அண்ட் ரயான். ரயான் யா ஸோ நான் வந்து பர்சனலா வந்து தீபக் அண்ட் மஞ்சரி ஃபேமிலிக்காக வெயிட் பண்றேங்க. ஏன்னா, அவங்க 2 பேரும் குழந்தைங்கள பத்தி அதிகமா பேசுறாங்கல்ல. மேபி அவங்க பசங்க வரும்போது ஐ திங்க் தீபக் இஸ் மோர் அட்டாச்ட் ஒரே பையன் அப்படின்றதுனாலயும், மஞ்சரி வந்து அவங்களுமே வந்து அவங்க பையன் மேல தான் ரொம்ப இதா இருக்காங்கன்றத வந்து நெறைய இடத்துல தெளிவுபடுத்தியிருக்காங்க இல்லையா? அதனால ஐ ஃபெல்ட் லைக் அவங்க 2 பேத்தோட இதுக்காக எனக்கு ரயான் பத்தி பெருசா தெரியல. பிளஸ் விஷால் பத்தி எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியனே இல்ல. ஓகே. அதனால தெரியல. அது எப்படி இருக்கும்? மேபி நாளைக்கு எப்பயுமே ஃபேமிலி ரவுண்ட் தான் நமக்கு ஒருத்தங்க மேல இருக்க அந்த இம்ப்ரஷனயே சேஞ்ச் பண்ணும்ல. மேபி அது மாறலாம். பார்ப்போம். நானுமே பாத்தீங்கன்னா, மஞ்சரி இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். தீபக் சொல்ற மாதிரி விஷால் எனக்கு தெரியல. ரயானுமே தெரியல. ராணாவோட அவங்க அம்மா வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு அது கொஞ்சம் அடிபட்டத பத்தி. அதுக்கப்புறம் அருண் வந்து ஹர்ஷனா வருவாங்களா இல்லையான்னு ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. சௌந்தர்யாக்கு வந்துட்டு எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. விஷ்ணு வருவாரோ? ஏன்னா கொஞ்சம் ஹிண்ட் குடுக்கறதுக்காக. எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா விஷ்ணு வந்து ஏதாவது ஒரு ஹிண்ட் குடுத்தா தான் இப்போட சௌந்தர்யோட கேம் வந்து கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஆ ஃபைனலுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு வருவாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ டாம் அண்ட் அது பாப்பா ஈஷனா சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் சீசன்ல கண்டஸ்டண்டா இருந்தவங்க எனக்கு தெரிஞ்சு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அலோவ் பண்ண பாலிசில மாட்டாங்க. கிடையாதுங்க. பாலிசில அப்படி அந்த மாரி கிடையாது. அப்படித்தானே பாப்பாய்? ஆமா ஆமா, டிஆர்பி அப்படி வரும்னு பட் கிடையாது. இருந்தா இல்ல பண்ணிடலாம். அப்படி டிஆர்பிக்காக இல்ல டாம். பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். டிஆர்பியை தவிர்த்துருங்க. பட் அது எத்திக்ஸ்லயே வராது. அவங்க பண்ணிட்டாலுமே இப்ப அதை தப்பா பேசுறதுக்கு நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் வெளியே போகும். ஏன்னா இவங்க இல்லங்க. எனக்கு வந்து ரெக்வஸ்ட் இப்படிலாம் தேவையில்லங்க. இப்போ ஒருத்தவங்களும் போயி இல்ல அப்படி இல்ல பழைய சொல்லிடுறேன். ஏன்னு அ, சொல்லிடுறேன். இப்ப ம். இப்ப விஷ்ணு இப்ப உள்ள போனாலும் இல்ல அர்ச்சனா உள்ள போனாங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா, பாத்தீங்களா டைரக்ட் விஜய் டிவி டெலிவிஷன் அதனால இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில எடுத்துட்டு போய் நிறைய பேர் வந்து இல்ல இது ஆப்வியஸா நடக்கும். நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ட்வீட்ஸ் போடுவாங்க. அதனாலதான் சொல்றேன். அதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது எனக்கும் இன்னும் டவுட் இருக்கு. அதை மேபி டிஆர்பி கொஸ்டின் பண்ணிடுவாங்களோன்னு அந்த ஒரு சின்ன கன்சர்ன் மட்டும் எனக்கு ஆர்கே இருக்கு. அதான் ஆர்கே, அதான் நான் சொல்றேன். நம்ம இங்க ட்வீட் போட்டு நம்ம போட்டுக்க முடியாது சண்டை. இது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. டிஆர்பி வாய்ஸ் கேட்கல பாப்பாய். கேக்குதா பாப்பாய் பேசுறது? இல்ல இல்ல கேட்கல. கேட்கல. இப்ப பேசுங்க பாப்பாய். அண்ட் ஐயா இன் கேட்கல. பிட்வீன்ல யாரும் வந்து அன்மியூட் பண்ணி பேசாதீங்க. தவறா நினைச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பிரசாந்த் வந்தப்பல அது ஒரு காமன் டாக்கா இருந்துச்சு. அதனால நம்ம அலோவ் பண்ணோம். இப்ப ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செல்வம் வெயிட் பண்றாப்ல, சர்வைவர் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப இன் பிட்வீன்ல வந்து பேசாதீங்க. தவறா நினைச்சுக்காதீங்க. அவங்க பேசுறாங்கன்னா அவங்க பேசி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. விக்னேஷ் கூப்பிடுவேன். கவலைப்படாதீங்க. கைய உடனே தூக்குறாங்க. என்னடா அவங்க 2 பேத்து பேர சொன்னாங்க. நம்ம பேர சொல்லல அப்படின்னு. சரி தலைவன் வந்து மியூட் போயிட்டாப்ல. செனோஸ்க்கு அடுத்த ஆள் யாருங்க சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட்? செல்வம். செல்வம் நானே தான். சொல்லுங்க பிரதர். இல்லை ஆக்சுவலி நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸாக போனீங்க இல்லையா, நான் எவ்ரி சீசன் 2 டைம்ஸாவது போயிடுவேன் ஆக்சுவலி. நீங்கள் வந்து கிளாப்பை உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டாங்கன்னு ஃபீல் இருக்குல்ல, ஆக்சுவலி ரியாக்ஷன்ஸே மாற்றி மாற்றி போடுவாங்க.
நாம ஏதோ ஒண்ணுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்போம். அந்த ரியாக்ஷன் எடுத்து எடிட்டரோட வேலை ஃபில்லிங்ஸ் தான். ஸோ அந்த ஷோ வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி குடுக்கும்போது ஒரு என்கேஜிங்கா இருக்கணுன்றது தான் அவங்களோட பொறுப்பு. அவங்கள இத எடுத்து நான் அங்க போகணுன்றதுலாம் கிடையாது. அவங்க எடிட்டிங் பேட்டர்ன்ல அதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அது ஒரு பெரிய இங்க ஒரு பெரிய விஷயமா பார்க்குறீங்க. அதே மாரி கமல் சாரோட ஷோ பார்த்தீங்கன்னா, இப்போ 1 1/2 ஹவர் ஷோனா மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கும் ஷூட்டு. அது அந்த கன்டென்ட்ட எடுத்திருக்கிறது. அது எடிட்டிங்ல எதுவுமே கை வைக்க மாட்டாங்க. பெரும்பாலும் அ அன்வான்டடா கண்டஸ்டன்ட் பேசுனது வேணா இருக்கும் எடுத்திருப்பாங்க. ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் இந்த வாரம் வந்து பெர்ஃபார்மே இல்லன்னா, அத நமக்கு மீட் பண்ணி அத சுத்தமா தூக்கிருவாங்க. கன்டென்ட்லயே இருக்காது. ஸோ அந்த மாரி எடிட்டிங் தான் இருக்குமே தவிர, இங்க நீங்க 4 ஹவர்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் பார்த்துட்டு நான் சொன்னதே அதுதான். எடிட்டிங்ல இவ்ளோ மிஸ் ஆயிடுச்சு. செம்ம ஃபன்னா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஆனா இப்ப பார்க்கும்போது அது வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கு. 4 மணி நேரம் எங்கள உட்கார வச்சு, நீ மாங்கு மாங்குன்னு பேசிட்டு, அத 2 மணி நேரமா, 1 1/2 மணி நேரமா எடிட் பண்ணி, அந்த எடிட்டருக்கும் தலைவலி. எனக்கும் இது வருமா வராதான்னு தெரியாம எனக்கும் தலைவலி. என்னய்யா ஷோ இது? ஏன்யா இப்படி பண்றீங்க? சாவடிக்கிறீங்களே! ஃபர்ஸ்ட்டு வந்து தக் லைஃபான்னு நெனச்சதெல்லாம் இப்ப வந்து தற்குறியா, தலைவலியா இருக்கு. அது அப்படிதான் போது. ஏன்னா, ஒரு வாட்டி பார்த்தா அது ஓகே. ஒவ்வொரு வாட்டியும் இவங்க பண்றது வந்து அந்த இரிட்டேட்டிங் டூ த கோர் தான் ஆக்சுவலி. ஸோ, அது கமல் சாரோட ஆக்சுவலி இவங்க மலையாள சீசன் இதே சென்னையில இதே செட்ல தான் நடந்துச்சு. அதுல உள்ள இம்ப்ரூவைசேஷன்லாம் எடுத்து இவங்க ஷோவ ஃபில் பண்ணாலே, இப்ப சேதுபதி ஃபுல்லா நிறைஞ்சு அங்கும், இங்கும், எங்கும் பிரகாசமா அவர் நிறைஞ்சு இருக்கிறதுனாலே அந்த ஷோவோட போரிங்னஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, எவிக்ஷன் வந்து ஹோஸ்ட்டே இருக்க மாட்டார். அந்த வீக்ல என்ன டாஸ்க் நடந்ததோ அது ஓரியன்டடா இருக்கும். இப்ப வந்து பொம்மை டாஸ்க் நடந்ததுன்னா, 3 பொம்மைய குடுத்துட்டு எந்த பொம்மை ரெட் ஷர்ட் போட்டிருக்கு ஓப்பன் பண்ணுங்க. அதான் நீங்க எவிக்ஷன்ட்டு பிக் பாஸ் அத ஒரு 15 நிமிஷம் நடத்துவாரு பிக் பாஸ் வச்சு. அந்த மாரி ஏதாவது ஒரு எவிக்ஷன் ப்ராசஸ் பண்ணலாம். இல்லன்னா அவங்க ஆக்சுவலி குறும்படத்த வந்து அது ஃபில்லிங் தான். ஃபில்லிங் த டைம் அண்ட் இன்ட்ரஸ்டிங். நீங்க வந்து ஒரே விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா, இப்ப நம்ம எத அட்ரஸ் பண்றாங்க என்னன்னே தெரியல. இந்த சண்டே பார்த்தீங்கன்னா 4 டாபிக் தான் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட ரீமேக் மாரி தான் இருந்துச்சு. வேற எதுவுமே அதுல புதுசாவும் இல்ல. என்னய்யா பண்ணி வச்சிருக்கீங்க? எக்ஸாக்ட்லி. அப்படின்ற மாரி ஒரு இரிட்டேட்டிங் த கோரா தான் இருக்கு. ஸோ இவங்க இதெல்லாம் வந்து தெலுங்கு அண்ட் மலையாளத்துல இருந்து பண்ணலாம். ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இன்கேஸ் சீசன் 7ஓட டாஸ்க்க வச்சு சீசன் 6ல மலையாளத்துல பின்னி பெடல் எடுத்தாங்க. இந்த டாஸ்க் எப்படிலாம் அப்ரோச் பண்ண முடியுமான்ற மாரி. அந்த மாரில ஏதாவது ஐக்யூ லெவல்ல யோசிக்காம இவங்க வந்து ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸிங்கா தான் பண்றாங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நாள் பிடிச்சது. பார்க்க பார்க்க பிடிக்கும்னுவாங்கல்ல, அது பார்க்க பார்க்க பிடிக்காம போற மாரி தான் இவங்க கன்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டூ த கோர் ஆக்சுவலி இன்னொன்னு அ எவ்ரி வீக் வந்து அந்த இது கிளாப்ஸ் அங்க இருக்கிறது கூட கேட்பாங்க. அவங்க சொல்லி தான், நீங்க உங்களுக்கு பிடிச்சதுக்கு நீங்க கிளாப் பண்ணுங்க, எமோட் பண்ணுங்க எல்லாமே சொல்லுவாங்க. நீங்க எதுவுமே பண்ணலன்னா, அங்க ஆக்சுவலி கேமராக்கு பின்னாடி இருக்க அந்த டீம் கை தட்டி கிளாப்ப ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ இத நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. இது வந்து அவங்க பின்னாடி இந்த சைட்ல எங்கிருந்தா வந்து கிளாப் பண்ணி இந்த கிளாப்ப ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே போகும். ஸோ அந்த வேலையும் சேர்ந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் நெறைய நடக்கும் அந்த ஷூட்ல. ஸோ இட்ஸ் இது அவ்ளோ பெரிய சீரியஸ்னஸ்லங்க ஒரு கிளாப்பு. அதுவும் வந்து 10 வாரத்துல 11வது வாரம் அந்த பொண்ணுக்கு கிளாப் கிடைச்சது. அதுக்கே இவ்வளோ வயித்தெரிச்சல்னா, அப்போ மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க போல இருக்கு. சௌந்தர்யாக்கு கைத்தட்டல்லாம் வந்து அதுக்கு தான் அப்படி அவர்